எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. ஸ்கில்நெட் ப்ரோ நெட்வொர்க் கம்யூனிட்டி மீட்டிங் நிகழ்வில் கலந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அருமையான சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை நம் முன்னால் கட்டமைத்துக் கொண்டே இருக்கும். அது தினசரி 200 அல்லது 300 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கடைநிலை தொழிலாளராக இருந்தாலும் சரி, ஒரு நாளுக்கு 10 லட்சம் ரூபாய் டிரான்சாக்சன் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி, அவரவருடைய நிலைக்கு ஏற்றாற் போல பொருளாதாரம் எப்போதுமே ஒரு விதமான பிம்பத்தை நம் முன்னால் உருவாக்கி கொண்டே இருக்கும். அரசியல் அறிவியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ் எனப்படுகிற அந்த அரசியல் அறிவியலினுடைய தந்தை தத்துவ பேதறிஞர் அரிஸ்டாட்டில் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். மனிதன் பிறக்கிற போதே பிரச்சனையோடு பிறக்கிறான். மனிதன் பிறக்கிற போதே பிரச்சனையோடு பிறக்கிறான். ஏனென்றால் பிறக்கிற மனிதன் ஒரு வயிற்றோடு பிறக்கிறான் என்று சொன்னார். வயிறு அப்படிங்கிறதே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். எல்லா மனிதனுடைய தேடலுக்கு பின்னாலும், தேவைக்கு பின்னாலும், அவன் ஓட்டத்துக்கு பின்னாலும், அந்த ஓட்டத்திற்கும் தேடலுக்கும் அல்லும் பகலுமான உழைப்பிற்கும் புதிய முயற்சிக்கும் பின்னால் என்ன இருக்கிறது என்று அதை சரடு பிடித்து போய் பார்த்தால் கடைசியாக அது போய் சேர்கிற இடம் வயிறு. சாப்பாடு, பசி, சாப்பாடு சார்ந்த விஷயத்திற்காகத்தான் ஒரு மனிதன் உழைக்கிறான், பிழைக்கிறான், ஓடுகிறான். அவனுடைய சாதனை முயற்சிகள் எல்லாவற்றுக்கு பின்னாலும் அவனுடைய வயிறு என்று ஒன்றிருக்கிறது. எனவே பிறக்கிற மனிதன் வயிற்றோடு பிறக்கிறான். எனவே மனிதன் பிறக்கிற போதே பிரச்சனைகளோடு பிறக்கிறான் என்று அரிஸ்டாட்டில் சொன்னார். அதற்கு பிறகு வந்த ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். அந்த ஆடம் ஸ்மித் இந்த கருத்தை படித்துவிட்டு அவர் ஒரு செய்தியை பதிவு செய்தார். பிறக்கிற மனிதன் பிரச்சனையோடு மட்டும் பிறக்கவில்லை, பிரச்சனைக்குரிய தீர்வோடும் பிறக்கிறான் என்பதுதான் அந்த ஆடம் ஸ்மித் அவருக்கு சொன்ன பதில். ஏனென்றால் பிறக்கிற மனிதன் வயிற்றோடு மட்டும் பிறக்கவில்லை, 2 கரங்களோடும் சேர்ந்து பிறக்கிறான் என்று சொன்னார். வயிறு இருந்தால் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு 2 கரங்களோடு பிறக்கிறான். எனவே உழைத்தால் பிழைத்தால் அவன் பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்று ஆடம் ஸ்மித் சொன்னார். என்னதான் நாம் இன்றைக்கு படித்திருந்தாலும், என்னதான் நம்முடைய வேலைக்காக நாம் ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தாலும், தொழில் செய்தாலும், இன்றைக்கு இதை விட இன்னொரு வாய்ப்பு எங்கேயாவது கிடைக்குமா என்று தேடுகிற ஒரு மனம் ஒரு பக்கம் நம் மனதுக்குள்ளால் ஓடிக்கொண்டே இருக்கு. ஒரு மாதம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். கூடுதலா ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? இது ஒரு கேள்வி. 2வது இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய வீடுகளில், இல்லங்களில் இருக்கக்கூடிய பெண்கள், வேலைக்கு போற பெண்களுக்கும் ஒரு விதமான தேவை இருக்கு. என்ன, 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. இப்ப கொஞ்சம் சற்று நேரத்துக்கு முன்னால ஒரு கம்ப்யூட்டர் ஆசிரியரிடம் பேசினேன். அந்த ஆசிரியை சொன்னார்கள், காலையில 8:30 மணிக்கு ஸ்கூல் கிளாஸ்க்கு போகணும், போகும்போதே கவுண்டர்ல எங்க மொபைல சைலண்ட்ல போட்டு கொடுத்துட்டு போய், மொபைலே நீங்க ஸ்கூல் டைம் ஃபுல்லா யூஸ் பண்ணவே கூடாது, லஞ்ச் பிரேக்ல கூட மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, ஏதாவது தேவைன்னா அவங்கள்ட்ட போய் பெர்மிஷன் கேட்டு பேசிட்டு திரும்ப கொடுத்துட்டு வந்தோம். சரிம்மா, எல்லாமே இப்ப ஆன்லைன் சொல்றாங்களே, ஸ்கூலுடைய அட்டெண்டன்ஸ், ஸ்கூலுடைய ஹோம்ஒர்க் எல்லாமே ஆன்லைன் சொல்றாங்களே மேம், அது எப்படி பண்றீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும் சார், அதுக்கப்புறம் உட்காந்து அந்த ஹோம்ஒர்க் டீடைல்ஸ், டைம் டேபிள்ஸ் எல்லாம் மொபைல்ல செய்யக்கூடியது அட்டெண்டன்ஸ் எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டு போகணும் சார். 5 மணி 5:30 மணி ஆயிடுது சார் வீட்டுக்கு வந்து சேரும் போதுன்னு சொன்னாங்க. எத்தனை மணிக்குமா அவங்களுக்கு கிளாஸ் போவீங்க? 8:30 மணிக்கு போவேன் ஸ்கூலுக்கு. எத்தனை மணிக்கு வர்றீங்க? 5 மணிக்கு வர. என்ன சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா 9,000 ரூபாய். 10,000 கூட முழுமையா இல்ல. 9,000 ரூபாய் சம்பளத்திற்கு இவ்வளவு கெடுபிடிகள், இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு பிரச்சனை. ஆனாலும் ஆசிரியர் தொழிலுக்காக படித்து விட்டோம், அதுதான் தெரியுங்கிறதுக்காக வேலைக்கு போறாங்க. மகிழ்ச்சி.
இதே மாதிரி நிறைய பெண்கள் ஆபீஸ் ரிசப்ஷனிஸ்டா இருக்கிறவங்க, அக்கௌண்டண்டா இருக்கிறவங்க, ஆடிட்டிங்ல இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்காங்க, சேல்ஸ்ல இருக்கிறவங்க, இப்படி ஏராளமான பெண்கள் வேலைக்கு போனாலும் போதுமான ஊதியம், போதுமான வாய்ப்புகள் இல்லை. இல்லத்தரசிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விதமான கில்ட்டி அவங்களுக்குள்ளே இருக்கும். என்னதான் இருந்தாலும் ₹1,00,000 வருமானம் சம்பாதிக்கக்கூடியவரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் எல்லாருக்கும் பொருளாதார சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கான்னு நம்மளால உறுதியா சொல்லிட முடியாது. இன்னும் சொல்ல போனா வேலைக்கு போற பெண்களுக்கு கூட பொருளாதார சுதந்திரம் இருக்காங்கிறத நம்மளால இன்னைக்கு எல்லா குடும்பங்களிலும் ஆம் என்று சொல்லிட முடியாது. எவ்வளவு ரூபாய் சம்பளம் வந்தாலும் அந்த சம்பளத்தை புருஷகிட்ட, வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்க வேண்டிய நிர்பந்தம், நிலைமை. என்னோடு ஒரு பேராசிரியர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கிற போது சொன்னார், என்னுடைய ஏடிஎம் கார்டு என்கிட்ட இல்லை, என் ஹஸ்பண்ட் தான் வச்சிருப்பேன். சேலரி கிரெடிட் ஆயிடுச்சா மேம் அப்படின்னு கேட்டதுக்கு, தெரியல சார், அவங்களுக்கு தான் பேங்க் SMS போகும், சேலரி கிரெடிட் ஆனாலும் அவங்களுக்கு தான் போகும், ஏடிஎம் கார்டும் அவங்கள்ட்ட தான் இருக்கு. சரி, உங்களுக்கு என் கையில கொஞ்சம் காசு தந்து வச்சிருக்கிற. எனக்கு சாமி படத்தினுடைய டைலாக் ஞாபகம் வந்துச்சு. வர 250 போற 250, ₹5 பஸ்ஸுக்கு பஸ் பாஸ் இருக்கு. ஒருவேளை அது தொலைஞ்சிட்டா வர 250 போற 250, ₹5 காசு இருக்கு. மத்தியானம் சாப்பிட தயிர் சாதம் மாவுடு இருக்கு. இதுக்கு மேல காலேஜ் போற பொண்ணுக்கு காசு இருக்கு. அது மாதிரி அந்த ஹஸ்பண்ட் ஒரு ₹500 ₹300 கையில கொடுத்து வச்சிருக்கிறார். அவரே நீ காலேஜ் பஸ்ல வந்து வீட்டுல இறங்கிடுற, காலேஜ் பஸ்ல இருந்து வீட்டுல போயிடுற. இது போக காலேஜ் போற பிள்ளைக்கு காசு இருக்குங்கிற கதை ஒரு கல்லூரி பேராசிரியர் MA MPhil PhD கம்ப்ளீட் பண்ண டாக்டரேட் ஊருக்கெல்லாம் உபதேசிக்கிற பாடம் எடுக்கிற பேராசிரியர் பெண்ணுடைய நிலைமை இதுதான். அப்ப எல்லாருக்கும் பொருளாதார சுதந்திரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாராலையும் தான் நினைத்தபடி தன்னுடைய சொந்த அம்மா அப்பாவினுடைய ஒரு தேவைக்காக, அம்மாவுக்கு மாத்திரை மருந்து வாங்கிக்கிறதுக்கு, ஏதோ ஒரு தேவைக்காக நான் என்னுடைய பொருளாதார உதவியை என்னுடைய அம்மா வீட்டிற்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிட முடியாது. சோ எல்லா வகையிலும் இந்த நெருக்கடிகள் இருக்கு, அவரவருடைய தரப்புக்கு ஏற்றாற் போல இருக்கு. இன்னும் சிலர் புதிதாக ஏதாவது வாய்ப்புகளை தேடலாம் என்கிற எண்ணம், ஆனால் முழுமையாக பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. வேறொரு கம்பெனில வேலை பார்க்கிறோம் அல்லது படிச்சுக்கிட்டு இருக்கோம், காலேஜ்ல படிக்கிறோம் சார், படிக்கிற காலத்திலேயே சம்பாதிக்கிற பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். அதுக்காக படிப்பு கெடுறது மாதிரி வேலைகளுக்கு போகக்கூடாது. படிக்கிற காலத்தில் படிக்கிற பிள்ளைகள் படித்துக்கொண்டே சம்பாதித்து அவர்கள் காசுல செலவு செய்து படிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கணும். நான் அப்பா அம்மா செலவு பண்ணி என்னை எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் படிக்க வைக்கிற அளவுக்கு பொருளாதாரம் இருக்கிற குடும்பத்துலதான் பிறந்தேன். படிக்க வைக்க முடியாத குடும்பம் அல்ல. நான் படிக்கிறேன்னு சொன்ன, நான் படிச்சது ஆர்ட்ஸ் தான். ஆர்ட்ஸ்ல BAக்கு என்ன ஃபீஸ்? நான் படிக்கிற காலத்துல ₹1300 ஃபீஸ். MAக்கு மிஞ்சி போனா ₹10,000 அதிகபட்சம் ஒரு செமஸ்டருக்கு ஃபீஸ். MPhilக்கும் அது மாதிரிதான், மிஞ்சி போனா ₹10,000 செலவா. டாக்டரேட்டுக்கும் அது மாதிரிதான். சரி, டாக்டரேட் விடுங்க, MPhil வரைக்கும் அப்படிதான். ஆனால் இதை செலவு செய்ய முடியாத குடும்பம் அல்ல. ஆனால் நான் பள்ளி படிப்பை முடிக்கிற காலகட்டத்துல, +2 முடிக்கிற காலத்திலேயே டிவில ஆங்கரா போய் ஜாயின் பண்ணேன். BA MA MPhil PhD கூட விட்டுருங்க, MPhil வரைக்கும் என்னுடைய படிப்பிற்கு என்று என்னுடைய வீட்டில் பெற்றோரிடம் ஒரு நயா பைசா கூட வாங்கினது கிடையாது. அத்தனை பொருளாதாரத்தையும் என்னுடைய பகுதி நேர உழைப்பின் வழியாக, இதுலையும் BA படிக்கும்போது வாரத்துக்கு 2 நாள் தான் எனக்கு கான்ட்ராக்ட், டிவி சேனல்ல ப்ரோக்ராம் ஆங்கரா போகும். அதுவே அன்னைக்கு போதுமானதாக இருந்தது. அப்படி பார்த்தா இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு பொருளாதாரத்துக்காக நிறைய குடும்பங்கள் சிரமப்படுறாங்க. ஒட்டுமொத்த ஒரு குடும்பத்தினுடைய சம்பாத்தியத்துல 35% 40% பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக மட்டுமே செலவு செய்கிறோம். அப்ப இவ்வளவு தூரம் படிப்பு காஸ்ட்லியான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. தடிக்கு விழுந்த அரசு பள்ளிக்கூடம் சேர்க்க மாட்டோம், அரசு உதவி பெறுகிற கல்லூரி சேர்க்க மாட்டோம், வட்டிக்கு கடன் வாங்கியாவது இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல CBSE ஸ்கூல்ல சேர்க்கணுங்கிற ஒரு பிரஸ்டீஜ் ப்ரோக்ராமா இன்னைக்கு ஸ்டடி வந்து மாறி போச்சு. சரி, எப்படியோ படிக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய செலவு பண்ணணும். படித்து கொண்டிருக்க பிள்ளைகள் படித்து முடித்து அவன் வேலைக்கு போகணும்னு ஒரு நாள் வர்றது வரைக்கும் அவனை வேலையை பத்தி சிந்திக்கிறதே இல்லை.
நான் பள்ளி படிக்கிற காலத்துல வறுமையின் காரணமாக பசங்க ஸ்கூல் படிக்கிற போது சாட்டர்டே சண்டேல சனி ஞாயிறுல சித்தாளுக்கு கையாள் வேலைக்கு போவோம். அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்தா 200 ரூபாய் சம்பளம் கொடுப்பான். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல ஒரு நாள் முழுக்க காலையில 8:45 மணிக்கு வேலைக்கு போனா சாயங்காலம் 6-6:30 மணி ஆகும். ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்தால் 200 ரூபாய். இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்தா 1100 ரூபாய் சித்தாள் சம்பளம். சித்தாளுக்கு கையாள் சம்பளம். சித்தாள் சம்பளம் 1600 ரூபாய். எங்க மாவட்டத்துல 1000 ரூபாய் 1100 ரூபாய் சித்தாளுக்கு கையாள் சம்பளம் கொடுக்குறாங்க. அன்னைக்கு 200 ரூபாய். இந்த 200 ரூபாய வச்சு யூனிஃபார்ம் வாங்கி 200 ரூபாயில ஃபீஸ் கட்டி 200 ரூபாயில தன்னுடைய சேவையை போக வீட்டுக்கும் செலவு செய்த குடும்ப பசங்க இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வேலைக்குன்னு ஒரு நாள் கிளம்புறது வரைக்கும் அதை பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்லை. உண்மையிலேயே இந்த பொருளாதாரத்தை நாம் இன்னும் மேம்படுத்துவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். படிக்கிற பசங்களுக்கு ஏற்றாற்போல் படிப்பு பாதிக்காதபடி அவர்களை சின்ன சின்ன வருமானம் தரக்கூடிய தொழிலில் ஈடுபடுத்த வேண்டும். படிச்சு முடிச்சுட்டு நிறைய பெண்கள் வீட்டுல சும்மா இருக்காங்க. அந்த மாதிரி எந்த திறமையும் எந்த கல்வியும் எந்த அறிவையும் வீணாக்க கூடாது. குறைந்தபட்சம் அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை ஒருங்கிணைத்து அவர்களுடைய பட்ட படிப்பை, அவர்களுடைய அறிவை, அவர்களுடைய திறனை, அவர்களுடைய முயற்சியை, அவர்களுடைய உழைப்பை மூலதனமாக மாற்றுகிற ஒரு திட்டம் இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்கு தேவை என்பதன் அடிப்படையில் தான் இந்த ஸ்கில்நெட் ப்ரோ என்கிற இந்த கம்யூனிட்டி நெட்வொர்க் தொடங்கப்படுகிறது. உற்பத்தியாளர்களையும் வணிகர்களையும் விற்பனை பிரதிநிதிகளையும், நீங்கள் வியாபாரத்துல எக்கனாமிக்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, B2B business to business, B2C business to customer. So இந்த B2B B2C B2Bல பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு உற்பத்தியாளரிடம் இருந்து வியாபாரிகள்கிட்ட போகும். B2Cல வியாபாரிகள்கிட்ட இருந்து பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடியவங்கள்ட்ட வர. அப்ப இந்த வியாபார நுட்பத்தை, வியாபார ஒருங்கிணைப்பை நீங்க யார் வேண்டுமானாலும் செய்யலாம். மிக குறைவான முதலீட்டில் அல்லது முதலீடே இல்லாமல். இதுதான் நம்முடைய கான்செப்ட். எல்லாரையுமே ஒரு ஆண்டர்பிரனரா மாத்தணும், உற்பத்தியாளராக மாத்தணும், தொழிலாளர்களாக மட்டுமே இருக்கக்கூடியவர்களை வணிகர்களா மாத்தணும், ஊதியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை ஊதியம் பெறக்கூடியவர்களா மாத்தணும், சம்பாத்தியத்திற்கு வழி இல்லாதவர்களை சம்பாத்தியத்தை ஏற்படுத்தணும், கூடுதல் பொருளாதாரம் தேவையுடையவர்களை அந்த கூடுதல் பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்தணும். அதற்கு நாம் பயன்படுத்தக்கூடியதுதான் இன்றைய டிஜிட்டல் நெட்வொர்க். எங்களுக்கு அதுதான் தெரியும். நானும் பிரபாகர் சாரும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்கள் வழியாக ஊறி போனவர்கள். எங்களுடைய கற்றலில், எங்களுடைய அனுபவத்தில், எங்களுடைய முயற்சியில், எங்களுடைய சிந்தனையில் உதிப்பது, செயல்படுவது எல்லாம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்கள் தான். சோ நாம உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் நம்முடைய பொழுதுபோக்கு என்பதை தாண்டி பொழுதெல்லாம் போக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள், நேரப்போக்கிற்காக சும்மா நேரம் பயன்படுத்துறதுக்காக என்டர்டைன்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய அதே சோசியல் மீடியா, அதே மொபைல் போன், அதே இன்டர்நெட் மந்த்லி ரீசார்ஜ், அதே மொபைல் சார்ஜிங், எந்த மாற்றமும் இல்லை. நாம தினசரி பயன்படுத்துற அதே பிளாட்ஃபார்மை வச்சுக்கிட்டு, அதே இன்டர்நெட்டை வச்சுக்கிட்டு, அதே நம்முடைய கான்டாக்ட் சர்க்கிளை வச்சுக்கிட்டு எப்படி மிக குறைந்த முதலீட்டில் அல்லது முதலீடே இல்லாமல் வருமானத்தை பெறக்கூடிய வழிமுறைகள் என்ன, ஸ்கில்நெட் அதற்காக என்ன ஏற்பாடு செய்ய இருக்கிறது. நான் இது ஒரு பியர் குரூப், ஸ்கில்நெட் ப்ரோ கம்யூனிட்டி குரூப் நெட்வொர்க், தமிழகம் முழுக்க இந்த நெட்வொர்க்கை விரிவுபடுத்துவதற்கான திட்டம். உங்களிடமிருந்து எங்களோடு தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிற, எங்களோடு நீண்ட காலமாக பல்வேறு வகுப்புகளில் பயிற்சி பெற்று, எங்களோடு பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று, ஸ்கில்நெட்டோடும்
பிரபாகர் சாரோடும் என்னோடும் வேறு வேறு சூழல்களில் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த பயணத்தை இருக்கக்கூடியவர்களை ஒருங்கிணைத்து முதல் கட்டமாக இந்த சந்திப்பை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த சந்திப்பில் முதலில் இதை அறிமுகப்படுத்த இருக்கிறோம். இந்த ப்ரோ வகுப்பின் மூலமாக இந்த சந்திப்பின் வழியாக உங்களை நாங்கள் எங்கே அழைத்து செல்கிறோம், எங்களுடைய திட்டம் என்ன, முதலில் எங்களிடம் இருக்கக்கூடிய சோர்ஸை எப்படி நீங்க ஒரு பிசினஸ்க்காக அல்லது வருமானத்திற்கான வாய்ப்பாக பயன்படுத்துவது அப்படின்னு முதல்ல எங்க கிட்ட என்ன இருக்கோ அதை நாங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். அடுத்த கட்டமா உங்ககிட்ட இருக்கும். நீங்க ஒரு உற்பத்தியாளரா இருப்பீங்க, நீங்க ஒரு ஹோம்மேட் ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணக்கூடியவரா இருப்பீங்க, நீங்க ஒரு டிசைனரா இருப்பீங்க, நீங்க ஒரு கிரியேட்டரா இருப்பீங்க, நீங்க ஒரு ஒரு யூனிக் டிசைனரா இருப்பீங்க, யூனிக் ப்ராடக்ட் பண்ணக்கூடியவரா இருப்பீங்க. அடுத்த கட்டமா நம்ம கம்யூனிட்டியில இணையக்கூடிய உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை இதே மாதிரி இந்த விரிவான தளத்துல எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அடுத்த கட்ட முயற்சியை நோக்கி நாம் நகரும். இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பயிற்சி வகுப்புல, இன்னைக்கு இந்த சந்திப்புல எங்க கிட்ட என்ன உங்களுக்கான இன்கம் சோர்ஸ் இருக்கு, அதுக்கான பிசினஸ் வாய்ப்புகள் என்ன செய்ய முடியும். வீட்லயே நாங்க உட்கார்ந்து இருக்கோம் சார், என்ன பண்றது? எனக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கு சார், ஒரு 200 பேர் இருக்கா. எங்க ஊர் தான் சார் என் உலகம். நான் இருக்கக்கூடிய தெரு தான் எனக்கு தெரியும். நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் 50 வீடு இருக்கு. வேணா சார் விடுங்க, எங்க வீட்டு பக்கத்து வீடு 4 வீடு சேர்த்தீங்கன்னா ஒரு 10-20 போர்ஷன்ல ஒரு 20 குடும்பம் இருக்காங்க சார். இவ்வளவுதான் என் சர்க்கிள். இந்த 20 குடும்பங்களையும் அறிமுகப்படுத்தி வைத்துக் கொண்டு இதை வச்சுக்கிட்டு நம்முடைய பொருளாதாரத்தை என்ன பண்றோம், எங்கள்ட்ட இருக்கக்கூடிய எங்க சோர்ஸ் இதை வச்சுட்டு நம்ம ஊர்ல அளவுல என்ன பண்ண முடியும், எங்கிட்ட இருக்கிற கான்டாக்ட் அளவுல என்ன பண்ண முடியும். எங்கிட்ட ஒரு 500 கான்டாக்ட் நம்பர் இருக்கு சார், 1000 கான்டாக்ட் நம்பர் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நான் செய்யக்கூடிய வேலை. ஒரு 2-3 கிலோமீட்டர் பரப்பளவுக்குள்ளால எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த 3 கிலோமீட்டர் சர்க்கிளுக்குள்ளால நான் என்னுடைய பிழைப்பை உருவாக்க பெரிய நெட்வொர்க் வச்சிருக்கேன் சார், தமிழ்நாடு ஃபுல்லா. இப்ப நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரபாகர் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு 5000+ கான்டாக்ட், எனக்கு 5000+ கான்டாக்ட் ரீச் ஆகியே 2 வருஷம் ஆக போகுது. அப்ப அந்த 2 வருஷத்துல புதியவா அறிமுகமாய் சேவ் பண்ணவங்க நம்பர் எப்படியும் கூடுதலா 1000 பேருக்கு மேல இருக்கு. அப்ப 6000க்கு மேல என்கிட்ட கான்டாக்ட் நம்பர். 200க்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குழுக்கள்ல என் நம்பரை இணைச்சிருக்காங்க. 200+ வாட்ஸ்அப் குரூப்ஸ் இணைச்சிருக்காங்க. நான் குரூப்புக்காக மட்டுமே ஒரு நம்பர் போடுற அளவுக்கு என்னுடைய கான்டாக்ட். எனக்கு 2 Facebook அக்கௌண்ட் இருக்கு. 2லயுமே சேர்த்து சுமார் 100க்கும் அதிகமான Facebook குரூப் இருக்கு. 8 பேஜஸ் இது வரைக்கும் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இசை முரசு அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் FM சேனலை நான் நடத்துறேன். உலக நாடுகள் முழுக்க 115 நாடுகளுக்கு மேல நம்ம நேர்கள் இருக்காங்க. தமிழ்ல ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ல 50,000க்கும் மேற்பட்ட டவுன்லோடு கொண்ட ஒரே இணைய வானொலி இசை முரசு FM மட்டும்தான். இது தவிர ஆண்ட்ராய்டு ஐபோன் அப்ளிகேஷன்ஸ் மல்டி பிளாட்ஃபார்ம்ஸ்ல சுமார் 73,000 பேருக்கு மேல நேரடி நேயர்கள் மட்டும் எங்கிட்ட இருக்காங்க. இதை தவிர Facebook, இன்ஸ்டாகிராம் மூலமா போகக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் ரீச் ஒரு பக்கம். அப்ப இவ்வளவு பெரிய நெட்வொர்க் நாங்க வச்சிருக்கோம். இதை விட பெரிய பிரம்மாண்டமான நெட்வொர்க் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய தொடர்பு, எந்த மாவட்டத்துல எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு தெரிந்து அறிமுகமான ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு எங்களுடைய நெட்வொர்க்கை நாங்கள் கடல் கடந்தும் விரிவுபடுத்தி இருக்கிறோம். அப்ப இது மாதிரி ஒரு விரிவான தளம் உங்களுக்கு இருக்குன்னா, இந்த விரிவான தளத்தில் நீங்கள் நின்று பணியாற்றுவதற்கு எங்களிடம் எக்கச்சக்கமான சோர்சஸ் இருக்கு. எனவே இன்றைய துவக்க விழா அறிமுக நிகழ்வில் எங்க கிட்ட என்ன இருக்கு, அதை எப்படி நீங்க உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். எதுவுமே டார்கெட் கிடையாது. இந்த மந்த்துக்குள்ள இது முடிக்கணுங்கிற டார்கெட் கிடையாது. ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் வேலை செய்யணுங்கிற டார்கெட் கிடையாது. நானும் பிரபாகர் சார் மட்டும் பண்ணக்கூடிய சில வேலைகள் இருக்கு. நான் மட்டுமே செய்யக்கூடிய சில வேலைகள் இருக்கு. பிரபாகர் சார் மட்டுமே செய்யற சில வேலைகள் இருக்கு. இந்த வேலைகளை எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இதுல 5 விஷயம் எனக்கு செய்ய முடியும் சார், 4 விஷயம் செய்ய முடியும் சார், 2 விஷயம் செய்ய முடியும் சார், ஒண்ணுதான் செய்ய முடியும். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன், எப்பவாவது உங்களுக்காக இது மாதிரி வேலைகள் செய்யறேன் சார்
இப்படின்னு எந்த கேட்டகரியில வந்தாலும் இல்ல சார், இதுல இருக்கிற பெரும்பாலான விஷயங்களை எனக்கு செய்ய முடியும், நான் ஃபுல் டைமரா உங்கள்கிட்ட வந்து ஒர்க் பண்றேன் சார். இந்த மாதிரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் இந்த ப்ரோ கம்யூனிட்டி நெட்வொர்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வகுப்பினுடைய இறுதியில நீங்க ஜாயினிங்கான மற்ற விஷயங்கள், எந்த முன்பணமோ டெபாசிட்டோ எதுவுமே இல்லை, நாம எப்படி ஒர்க் பண்ண போறோம், என்ன பிளான் பண்ண போறோங்கிறத பத்தி நம்ம இறுதியில பேசுவோம். அதுக்கு முன்னால் இப்போது காரைக்கால் கே பிரபாகரன் அவர்கள், ஸ்கில்நெட்டுடைய நிறுவன தலைவர், நேசம் மீடியா ஒர்க்ஸுடைய ஃபவுண்டர், தொடர்ச்சியாக பல்வேறு வகுப்புகள் வழியாக உங்களையும் எங்களையும் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரைக்கால் கே பிரபாகரன் அவர்கள், ஸ்கில்நெட் என்கிற எங்க கம்பெனி வாயிலாக நீங்கள் என்னென்ன வாய்ப்பை பெற முடியும், அதன் வழியாக நீங்கள் எப்படி டெவலப் ஆக முடியும் என்பதை பற்றி பிபிடி பிரசன்டேஷனோட ஸ்கிரீன் பண்ணி உங்களுக்கு ரொம்ப தெளிவான பயிற்சி வகுப்பை நடத்துகிறார்கள். பிறகு இறுதியாக உங்களோடு சில டிஸ்கஷன், அதில் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை என்னோடு கேட்கலாம், பிரபாகர் சாரோட கேட்கலாம். இதை எப்படி நாம கருதியாக நம்முடைய நெட்வொர்க் உள்ள நீங்க இணைக்கப்பட போறோம் அப்படிங்கிறதையும் நம்முடைய இறுதி சந்திப்பில் நிகழ்வில் பேசலாம். வணக்கம். இப்போ தொடர்ச்சியாக பிரபாகர் சார் என்னுடைய வகுப்பை தொடர்வார். நன்றி சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் பேசுறது தெளிவா கேக்குதா? ஒரே நிமிஷம் செட் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்கில்நெட் கம்யூனிட்டி மற்றும் ஸ்கில்நெட் ப்ரோ நெட்வொர்க் அமைப்பினுடைய முதல் சந்திப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, நம்ம ஸ்கில்நெட் கம்யூனிட்டி கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலாக இணைய வழி பயிற்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் அபுதாபி ஐமன் சங்கத்திற்காக 5 ஆண்டுகளாக பயிற்சி வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து நாங்கள் இணைய ஊடகத்தில் இயங்கி கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் மீடியாவில் நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம். 2015ஆம் ஆண்டு என்னுடைய இணைய ஊடக பயணம் ஆரம்பித்தது. 2016ஆம் ஆண்டு நேசகானம் என்றொரு வானொலி ஆரம்பித்தோம். அதிலிருந்தே எனக்கும் அஸ்கர் சாருக்கும், நான் நேசகானம் ஆரம்பித்ததிலிருந்தே ஒரு நெட்வொர்க் ஏற்பட்டு விட்டது. நெட்வொர்க்னா என்னங்க? ஒரு இணைப்பு. தமிழில் எப்படி சொல்லலாம்? ஒரு வலைப்பின்னல். நாங்கள் எங்கேருந்து இணைந்தோம்? சமுதாய வலை ஊடகங்கள், சமூக வலை ஊடகங்கள் மூலமாக எங்களுடைய இணைப்பானது ஆரம்பமானது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இந்த நெட்வொர்க்கில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் சில விஷயங்கள் நம்ம நண்பர்களுக்கு, எங்கள் கூட பயணிக்கிறவங்களுக்கு தெரியும். பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. இந்த எங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் எங்கேருந்து வருகிறது, எங்களுக்கான ஒவ்வொரு பிளானிங்கான ஒரு திட்டத்தோட எக்ஸிக்யூஷன்லாம் எங்கேருந்து வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே டிஜிட்டல் மீடியா தான். அதனால் நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோமோ, நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறோமோ அதை உங்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்களும் ஒரு பொருளாதார ரீதியாக வாய்ப்பை பெறுவதற்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த வெப்பன் போதும். இது மட்டும் போதும். இது 10ல் நான் இன்னொன்று வச்சுருக்கிறேன். இதுவும் 10லன்னு இன்னும் 2 மொபைல் வாங்கி வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் எங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். எல்லா மொபைல்லையும் கான்டாக்ட் இருக்கிறார்கள். இப்போ இதில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 500-600 வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இருக்கேன். இது ஜியோ நம்பரு, இது பிஎஸ்என்எல் நம்பர். இதுலேயும் அதே மாதிரி ஒரு 200 வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறேன். அது மாதிரி முகநூலில் நூற்றுக்கணக்கான குழுக்களில் நாங்கள் இருக்கிறோம். நானும் இருக்கிறேன், அஸ்கர் சாரும் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்னை விட அஸ்கர் சார் அதிகம். எல்லாத்துலேயுமே கான்டாக்ட்லேருந்து, குரூப்லேருந்து எல்லாத்துலேயுமே அஸ்கர் சாருடைய கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். எங்களை தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் என்னையும் தெரியும், அஸ்கர் சாரையும் தெரியும். வானொலி சார்ந்து, ஊடகம் சார்ந்து, இணைய வழி பயிற்சி சார்ந்து மற்றும் சமுதாய
சிந்தனை சார்ந்து எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள், குறிப்பாக அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊடகத்துறையினர், ஆர்ஜேஸ் எல்லாருமே தெரியும். இப்போ நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, எங்களுடைய மூலதனம் எதுங்க சார்? சேட்டில் போடுங்க. எங்களுடைய மூலதனம் எது சார்? 10 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுடைய மூலதனம் எது? சேட்டில் போடுங்க. நான் கேட்குற கேள்விக்கு யாராவது பதில் கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்க்குறேன். மாணவர்கள் கிடையாது. மாணவர்கள் கிடையாது. இன்டர்நெட்டுங்கிறது ஒரு தொடர்புக்கான கருவி. நல்லா யோசிச்சிருக்கீங்க, சந்தோஷ். ஒரு தொடர்புக்கான கருவி. அது எங்களுக்கு மூலதனம் கிடையாது. சோஷியல் மீடியா மூலதனம் கிடையாது. ஆர்வம் மூலதனம் கிடையாது. ஸ்கில்லு மூலதனம் கிடையாது. பலவிதமாக முயற்சி செய்கிறீங்க. நானே சொல்லிடுறேன், கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டீங்க. சூப்பர் சார். 3வது தடவையாக சந்தோஷ் கரெக்டாக ஆன்சரை பிடிச்சிட்டாரு. எங்களுடைய மூலதனம் எங்களுடைய தொடர்பு. எங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறாங்கள, அவங்க தான் சார் எங்களுடைய கேபிட்டலு. அவங்கள வச்சு தான் சார் நாங்கள் எல்லாமே பில்ட் பண்ணோம். அது தானாகவும் வந்தது, நாங்களாகவும் சில கான்டாக்ட்ஸை வளர்த்துக்கிட்டோம். அது மூலியமாக எங்களுக்கு வாய்ப்புகள் வந்தது. இது வந்து ஒரு பெரிய தியரி. கான்டாக்ட் இஸ் கேபிட்டல். தொடர்பு என்பது மூலதனம். எழுதி வச்சிங்க. தொடர்பு என்பது மூலதனம். இந்த தொடர்பை வச்சுட்டு தான் எங்களுடைய எல்லா கட்டமைப்புகளையும் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை வைத்து உங்களுக்கான கட்டமைப்பை நீங்கள் உருவாக்க முடியும். ஆனால் அதை வெறுமனே பொழுதுபோக்குக்காக சமூக வலை ஊடகங்களை தேய்ன்னு தேய்ச்சி கைரேகையெல்லாம் தேஞ்சு போய் கண்ணும் தேஞ்சு போய் நம்ம நேரத்தை விரயமாக்கி கொண்டிருப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இதே மொபைல் தான், இதே நெட்வொர்க் தான், இதே ஃபேஸ்புக்கு, இதே வாட்ஸ்அப்பு. ஆனால் அதை வைத்துக்கொண்டு தொடர்பை மூலதனமாக சிந்தித்து செயலாற்றுவர்கள் பெரிய லெவலில் டெவலப் ஆகுறாங்க. ஓகேவா? அடுத்தது, எளிமையாக நாம் வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு வழிமுறையில் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு மார்க்கெட்டிங்னாலே நீங்கள் அப்படியே மார்க்கெட்டிங்கா, அதுக்கும் நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்? சோஷியல் மீடியாவில் மார்க்கெட்டிங் பண்ணோம். வேறு ஒன்றும் மெனக்கெட்டு எதுவுமே பண்ணலை. சோஷியல் மீடியாவில் நான் மார்க்கெட்டிங் பண்ணேன், அவ்வளோதான். என்ன மார்க்கெட்டிங் பண்ணேன்? நான் இந்த வேலையை உங்களுக்கு செய்து தருகிறேன் அப்படிங்கிற என்னுடைய தகவலை மார்க்கெட்டிங் பண்ணேன். எப்போனா 2016ஆம் ஆண்டில். நான் எடுத்துக்கொண்ட ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரேடியோ ஆன்லைனில் ஒரு ரேடியோ நடத்தணும்னு நாங்கள் ஆரம்பித்தோம். அதுக்கான எல்லா தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கொண்டு ஓராண்டுக்கு பிறகு நான் இதே போல் உங்களுக்கு நான் வானொலியை ஆரம்பித்து தருகிறேன்னு ஒரு மார்க்கெட்டிங்கு பண்ணினேன். அதுவும் நான் பெருசாக இப்போ பண்ணுற மாதிரி ஏஐலாம் வச்சு கலர் கலராக வீடியோ போட்டு கலர் கலராக கேமராலாம் வச்சு வீடியோ எடுத்துலாம் நாங்கள் போடல. ஜஸ்ட்டு ஒரு 4 பக்கம் டெக்ஸ்ட்டில் கட்டுரை தான் எழுதினேன். அந்த ஒரு கட்டுரையை பார்த்து விட்டு தொடர்ந்து ஒரு நண்பராக எனக்கு அறிமுகமானார்கள். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 140 பேர் வானொலி தொடங்கி இருக்கிறார்கள். எத்தனை வருஷம்? 10 வருஷத்தில் 140 வானொலிகள் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதில் இப்போ லைன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட வானொலிகள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. பார்த்தீங்களா? ஒரே ஒரு போஸ்ட்டு தான் எழுதினேன். அந்த போஸ்ட்டில் ஆரம்பித்த என்னுடைய பயணம் இன்றைக்கி 140 வானொலிகளில் நிற்கிது. அதே போல் நம்ம இசை முரசு, நம்ம அஸ்கர் சார் ஆரம்பித்த பிறகு நிறைய நண்பர்கள் இசை முரசோடு இணைந்தார்கள். பல வாய்ப்புகள் எங்களுக்கு இசை முரசின் வழியாக வந்தது. புதிய பல நண்பர்கள் வந்தார்கள். அதுக்கு பிறகு அதிலிருந்து வந்தது தான் அபுதாபி ஐமன் சங்கத்தினுடைய டிஜிட்டல் ஜேர்னலிசம் கற்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்கு பிறகு நாங்கள் 2.5 வருஷம் கழித்து ஒரு ஓப்பனாக ஸ்கில்நெட் அப்படிங்கிற பேரில் தொடர்ந்து நாங்கள் வகுப்புகள் எடுக்க ஆரம்பித்தோம். இப்போது நானும் அஸ்கர் சாரும் பலவிதமான வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ புரியுதா உங்களுக்கு? நம்ம தொடர்ந்து ஒரு பயணத்தை செய்யும்போது நமக்கான வளர்ச்சி கண்டிப்பாக வந்தே தரும். யாரும் அதை தடுக்கவே முடியாது. ஆனால் ஒரு நம்பிக்கையோட, விடாமுயற்சியோட எது வந்தாலும் அது என்னை பாதிக்காது அப்படிங்கிற உணர்வோட பலர் பாராட்டலாம், பலர் கிரிட்டிசைஸ் செய்யலாம்,
பலர் வந்து நமக்கு எதிராக கூட சில நேரம் வரலாம். ஏன்னா நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்குறோம். எங்களுடைய நேசகானம் லோகோவை தூக்கிட்டு ஒருத்தர் போட்டுட்டு ஒரு குரூப் ஆரம்பித்து எங்களுக்கு ரொம்ப விதண்டாவாதம் பண்ணி தொல்லை கொடுத்தாரு. அவரையும் நாங்கள் சமாளித்தோம். ஒரே நாளில் அவரை வந்து விட்ரா பண்ண வச்சோம். ஏன்னா சமூக வலைஊடகத்தில் எது வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்ந்து செய்ததன் காரணமாக அதற்கேற்றாற்போல் எங்களுடைய நண்பர்களும் எங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டதன் காரணமாக எங்களுடைய பயணத்தை நாங்கள் வெற்றிகரமாக 11ஆம் ஆண்டிலே நாங்கள் தொடர்ந்து இணைய ஊடகமாக இயங்கி கொண்டிருக்கிறோம். 5 வருடங்களுக்கு மேலாக இணைய பயிற்சி வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக எங்களுடைய விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இப்போ நமக்கான வாய்ப்புகள் எப்படிங்க சார் வரும்? ஒன்றும் வேண்டாம் சார், நான் எளிமையாக உங்களுக்கு நான் இதை புரிய வச்சிடுறேன். இன்றைக்கி உலகத்தினுடைய இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொருள் விற்பனை செய்யக்கூடிய சந்தை எதுங்க சார்? எங்கேருந்து அதிகமான பொருட்கள் நம்ம வாங்குகிறோம்? ஆன்லைனில் சேட்டில் போடுங்க. எங்கேருந்து நடக்குது பிஸ்னஸ் எல்லாம்? ப்ராடக்ட் பிஸ்னஸ் எங்கே நடக்குது? எதில் நீங்கள் ஆர்டர் நிறைய போடுறீங்க பொருள் வாங்குறதுக்கு? அமேசான் அண்டு ஃப்ளிப்கார்ட். அதே போல் சென்னைக்கு போனோம்னா 2 வீலரில் போகிறோம், கார் புக் பண்ணுறோம், ஓலா, ஊபர். அதே போல் ஹோட்டல் சாப்பாடு வேணும் அப்படின்னா ஸ்விக்கி. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அமேசானுக்கு கடை இருக்கா? ஓலா, ஊபருக்கு பைக்கு, ஆட்டோ, கார் ஏதாவது இருக்கா? அடுத்து என்ன இருக்கு? இதே போல் நம்ம பயன்படுத்துகிற ஃப்ளிப்கார்ட்டுக்கு கடை இருக்கா? ஸ்விக்கி ஹோட்டல் நடத்துகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. அவங்க ஒன்றுமே பண்ணலை, பிஸ்னஸாக எதுவுமே பண்ணலை, ஃபிசிக்கலாக அவங்க ஒரு ஆஃபீஸ் வச்சில எதுவுமே உட்காந்துல்ல. ஆனால் இன்றைக்கி உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருள் விற்பனை சந்தை எதுன்னு கேட்டிங்கன்னா அமேசான். அவங்களுக்கு சொந்தமாக ஒரு சந்தை கிடையாது. ஸ்விக்கிக்கு சொந்தமாக ஹோட்டல் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க சார்? தே ஆர் டூயிங் மார்க்கெட்டிங். புரியுதா? மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க சார். என்கிட்ட இருக்கிற பொருளை வாங்கி உங்கள்கிட்ட விற்கிறாங்க, உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வாங்கி என்கிட்ட விற்கிறாங்க. இது மாதிரி இந்தியா முழுக்க விற்பனையாளர்கள் இருக்கிறாங்க, வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் இணைத்து விடுகிற சந்தையாக அவர்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறார்கள். இதை வந்து நம்ம காய்கறியில் மண்டின்னு சொல்லுவாங்க. நம்ம சந்தைகளில் மண்டிங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருங்க. இன்றைக்கும் நிறைய வெங்காய மண்டி, வெள்ளை மண்டி, நிறைய மண்டி இருக்குது. இப்போ கும்பகோணம் சந்தைக்கு போனீங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு டேபிளை போட்டிருப்பாங்க, ஒரு ஃபோனை வச்சுருப்பாங்க. ஒன்றும் அவங்கள்ட்ட இருக்காது, வேறு ஒன்றும் அவங்களுக்கு சொந்தமாக அவங்க விவசாய நிலமோ, சாகுபடியோ, உரமோ, பயிரோ, நீர் பாய்ச்சிறதோ எதுவுமே இருக்காது. மண்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தர் இங்கேருந்து ஃபோன் பண்ணுவார், சேலத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், ஐயா ஒரு 4 லோடு வாழைக்காய் இருக்கியான்னு ஃபோன் பண்ணுவார். காரைக்கால்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஐயா ஒரு 4 லோடு வாழைக்காய் வேணும்பார். அவங்களையும் இவங்களையும் கனெக்ட் பண்ணி விடுவார். அவ்வளோதான். 4 வண்டிக்கு எவ்வளோ அவங்களுக்கு வருமானம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5000 ரூபா வச்சுங்க. ஒரு லோடுக்கு ஒரு 5000 ரூபா வச்சுங்க. 20000 ரூபா. ஒரே ஒரு ஃபோன் காலில் 20000 ரூபா. நமக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வருமா சார்? எங்களுக்கு அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்திருக்குங்க சார். நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் அதுக்கு தயாராக இருந்தோம். இப்படி வாய்ப்பு வந்தால் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாராக இருந்தோம். பல்வேறு விதமான வாய்ப்புகள் எங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பல்வேறு விதமான வேலைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் நானும் அஸ்கர் சாரும் செய்யாத வேலைகளே கிடையாது. பல வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வேலை செஞ்சுருக்கோம், தமிழ்நாட்டு முதலாளிகளுக்கெல்லாம் வேலை செஞ்சுருக்கோம். பல்வேறு விதமான நபர்கள் எங்களுக்கு அறிமுகமாக இருக்கிறார்கள். அதில் யாருமே வந்து விதிவிலக்கு இல்லை. சினிமா நடிகர்கள் ஆரம்பித்து, கட்சிக்காரங்களில் ஆரம்பித்து, பெரிய அரசு அதிகாரிகள் ஆரம்பித்து எல்லாருமே எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புக்கு வந்தாங்க. அவர்கள் எங்கள் மூலதனமாக மாறினார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்பு இருக்கும். நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே தொடர்பு இல்லைங்கிறதே கிடையாது. எல்லாருக்குமே தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பை நீங்கள் கேபிட்டலாக மாற்றினீங்களா? மாற்றலை. அதுக்கு என்ன சார் பண்ணணும்?
அதுக்கு சிம்பிளாக உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொன்னேன்ல, தெளிவாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்றைக்கி கற்றுப்போம். ஏன்னா ஸ்கில் நெட்னாலே கற்றுக் கொடுப்பது தான். நம்ம ஸ்கில்லை வந்து கற்றுக் கொடுக்கணும், அதன் மூலமாக பொருளாதார வளத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு முக்கியமாக நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் அது ஒரு பயிற்சியாக பார்த்துருக்க மாட்டீங்க. இன்றைக்கி பயிற்சியாக பார்க்க போகிறோம். சரியா? வாங்க போகலாம். ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஒன்றும் நீங்கள் வந்து இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பொருளாதார முன்னேற்றத்துக்கு என்ன சார் செய்யணும்? அவ்வளோதான் சார், இதுதான் சார் பண்ண போகிறோம். வாய்மொழி மார்க்கெட்டிங். வாய் வழியாக நம்ம சொன்னால் போதும் சார். நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு தான் இருப்போம், ஆனால் அதில் நமக்கு வருமானம் வராது. இனிமேல் அதை வருமானமாக மாற்றுறதுக்கான வழிமுறைகளை நாம் ஒருங்கிணைந்து ஏற்படுத்த போகிறோம். நாங்கள் மட்டுமே ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்ல, நீங்களும் இதுக்கான ஆலோசனைகள் எங்களுக்கு சொல்லலாம். உங்களுடைய உற்பத்தி மற்றும் திறமை சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். நாம் ஒரு நெட்வொர்க்காக செயல்படலாம். இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய விளம்பர வசதிகள் இருந்தால் கூட நம்பர் 1 இருக்கக்கூடியது வாய்மொழி மார்க்கெட்டிங் தான். ஓகேவா? இது மாதிரி வாய்மொழி மார்க்கெட்டிங்கில் நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் நிரந்தரமாக அந்த விற்பனை பொருளோ சேவையோ தரத்தோடு இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. ஓகேவா? அதனால் ஸ்கில்நெட் பற்றி உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு பயிற்சி நிறுவனம், தொடர்ந்து பல்வேறு விதமான பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். டிஜிட்டல் திறன் சார்ந்து, சைக்காலஜி சார்ந்து, நியூட்ரிஷன் சார்ந்து, அரபிக்கு, இன்னும் நிறைய பயிற்சிகள் தொடர்ந்து, இன்னும் பலவிதமான பயிற்சிகள் தொடர்ந்து வழங்க இருக்கிறோம். இதில் பல பயிற்சியாளர்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குற மாதிரி ஒரு யோசனை இருந்தால் கூட நீங்கள் ஸ்கில்நெட்டோட பரிசீலித்து இணைந்து நாம் பயணிக்கலாம். ஓகேவா? என்னுடைய பணி அனுபவம் கேட்டிங்கன்னா 10 ஆண்டுகளாக இணைய ஊடகத்தில் இருக்கிறேன். அகில இந்திய வானொலியில் 23 ஆண்டுகளாக இருக்கிறேன். இப்போ டிஜிட்டல்லையே நாங்கள் 10 வருஷமாக பயணித்ததன் காரணமாக தான் நாங்கள் பயிற்சி வகுப்புகள் நடத்த ஆரம்பிச்சிருக்கோம். வாய்மொழி மார்க்கெட்டிங்னா என்ன? இதனுடைய மூல உபாயம் என்ன? வாங்குவோருடைய மனநிலை, ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஆக்ஷன் பிளான்ஸ், இதை பற்றி நம்ம கொஞ்சம் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்முடைய ஐடியாவை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் என்பது ஒரு வாடிக்கையாளர் தன்னுடைய அனுபவத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக இயல்பாகவே நடக்கக்கூடிய விளம்பரம். இது எந்த ஒரு பணமும் செலவழிக்காமல் மக்களுக்கு மக்களே பரிந்துரைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மார்க்கெட்டிங் அமைப்பு. இந்த கடையில் நல்ல சேவை கிடைக்கும், இந்த கடையில் ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்கும், இந்த கடையில் மளிகை ஜாமான்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்குது, தரமாக இருக்குது, இந்த கடையில் என்ன பொருள், இந்த கடையில் வந்து நம்ம ஸ்கூல் பேக் வாங்கினா 1 வருஷம் பிய்யாமல் இருக்குது அப்படின்னோம்னா அதுதான் மார்க்கெட்டிங். ஏற்கனவே சொல்லிட்டு தானே இருக்கிறோம், நான் இந்த கடையில் வாங்கினேன், இது நல்லா இருக்குது, இங்கே போங்க வாங்கன்ட்டு. அதே தான் வாய்மொழி மார்க்கெட்டிங். இப்போ வாய்மொழி மார்க்கெட்டிங் மூலயமா வளர்ந்த பல நிறுவனங்களை நம்ம காட்ட முடியும். பெரிய பெரிய நிறுவனங்கள், இருட்டு கடை அல்வாலாம் வாய்மொழி மார்க்கெட்டிங் தான். அந்த அவ்வளோ டேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லியே அந்த இருட்டு கடை அல்வாவுக்கு இன்றைக்கி க்யூ நிற்கிது கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே. இதில் நேரடி பரிந்துரை, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ட்ரெடிஷ்னலாக வந்து நேரடியாக சொல்கிறது மட்டும்தான் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. சோஷியல் மீடியாவில் நீங்கள் சொன்னால் கூட அது வேர்ட் ஆஃப் மவுத் தான். நான் உங்களை பற்றி சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் எழுதுகிறேன்னா அதை நான் நேரடியாக சொல்கிற மாதிரியே என்னுடைய நண்பர்கள் நினைத்து கொள்வார்கள். அஸ்கர் சார் எழுதினாலும் அப்படி தான். உங்களை பற்றி நாங்கள் எழுதினால் நாங்கள் உங்களுக்கு வாய் வழியாக பரிந்துரை செய்வதாக நண்பர்கள் நினைப்பாங்க. அதே போல் நீங்கள் எழுதினாலும் அப்படி தான் நினைப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா, ஆன்லைனில் ரிவ்யூ கொடுக்கறது, ரெஃபரல் ப்ரோக்ராம் நடத்துறது, டெஸ்டிமோனியல் கொடுக்கறது, கேஸ் ஸ்டடீஸ் கொடுக்கறது, இன்ஃப்ளூயன்சர் மென்ஷன் பண்ணுறது எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. ஆன்லைனில் ரிவ்யூ எது கேட்குறாங்க? உங்கள் வார்த்தையை வச்சுக்கிட்டு அவங்க வணிகத்தை வளர்த்து கொள்வார்கள். ரெஃபரல் ப்ரோக்ராம்னால் தெரியும், நீங்கள் ஒருத்தரை ரெஃபர் பண்ணி அவங்க மூலியமாக வணிகத்தை பண்ணுவது, அப்புறம் அவங்க ரெஃபர் பண்ணிக்கிட்டே போவாங்க. அப்புறம் டெஸ்டிமோனியல்னால் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் அவரோடு பகிர்ந்து கொள்வது. நான் இந்த கடையில் போய் ஒரு சேலை எடுத்தேன், அதை கட்டிட்டு கல்யாணத்துக்கு போனேன், எல்லாரும் என்ன வியந்து பார்த்தாங்க, வாயை பிளந்துட்டு பார்த்தாங்க. இதான் டெஸ்டிமோனியல். ஏன் இந்த மார்க்கெட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் இருக்குது. நம்ம இந்த மாதம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் நிரந்தரமாக ஒரு நிலையான வியாபாரத்தில் நிலையான வருமானத்தில் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் தான். நமக்குன்னு ஒரு சமுதாய அமைப்பு, கம்யூனிட்டி இருக்கணும். அதன் மூலமாக நாம் வணிகத்தை தொடர்ந்து நிலைநிறுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு இல்லை, எல்லாத்துக்குமே உள்ள அடிப்படை.
உங்களுக்கு எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே. ஒரு வியாபாரத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு நிலையான ஒரு வாடிக்கையாளர்கள் வட்டம் அப்படிங்கிறது வேணும். அதனால் கம்யூனிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கம்யூனிட்டியை அமைக்கிறதுக்கு தான் இந்த திட்டத்தை நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? டிஜிட்டல் ஆட்ஸ் இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் விளம்பரங்கள் தான் பண்ணுறாங்க. ஆனால் டிஜிட்டல் விளம்பரத்துக்கும் வேர்ட் ஆஃப் மவுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? டிஜிட்டல் ஆட்ஸ் வந்து நம்ம நிறைய பணத்தை முதலீடு போட்டு நிறைய பேர்கிட்ட நம்மளை வந்து பப்ளிசிட்டி பண்ணிக்கிறது டிஜிட்டல் ஆட்ஸ். ஆனால் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படி கிடையாது. நீங்கள் என்னை பரிந்துரை செய்கிறீர்கள், நான் உங்களை பரிந்துரை செய்கிறேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து வளருகிறோம். இன்னும் நாளைக்கு இன்னும் 10 பேர் வந்தாங்கன்னா அவங்களே நாம் வளருவதற்கு வழிகாட்ட போகிறோம். அதனால இதில் செலவு குறைவு, நம்பிக்கை வந்து அதிகம். பல பேர் வந்து சந்தேகப்படுவாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். வந்து நம்ம எடுத்த உடனே போய் சொன்னோம்னா அவங்களுக்கு நம்மளை பற்றி எதுவுமே தெரியாது. அதனால் அவங்க சந்தேக பார்வை பார்க்குறதே பல காலம் வந்து ஓட்டிடுவாங்க. ஆனால் டிஜிட்டல் வாய்மொழி மார்க்கெட்டிங்கில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு அப்பீலே கிடையாது. நான் சொன்னாலும் அப்படி தான், அஸ்கர் சார் சொன்னாலும் அப்படி தான். எங்களை நம்புகிறவங்க கண்டிப்பாக உடனடியாக நாங்கள் சொல்கிறத ஏற்றுப்பாங்க. ஓகேவா? அதனால நம்ம அந்த வேலையை தான் செய்ய போகிறோம். குறைந்த செலவு, அதிக நம்பகத்தன்மை, வேகமான வளர்ச்சி, நீண்டகால லாயல்ட்டி, ஆர்கானிக் ரீச், இதில் எல்லாமே சாத்தியம். இதில் நான் விற்பனைங்கிற ஒரு நோக்கத்தை மட்டும் சொல்லலை. நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க. நம்ம எல்லோரும் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்கில் இந்த கம்யூனிட்டியில் இணைஞ்சிருக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து நம்ம ஈஸியாக டெவலப் ஆகலாம். ஓகேவா? இதில் எல்லா பிஸ்னஸும் அடங்கும். உங்களுடைய பிஸ்னஸ், என்னுடைய பிஸ்னஸ்ஸு, உங்களுடைய பிளான், என்னுடைய பிளான் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் பண்ண சொல்கிறேன். சரியா? இதுலேருந்து இந்த புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த 100 பேர் ஒரு பொருளை வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதில் 29% தான் இந்த வேர்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களாம். 9 to 15% வந்து பேசுகிறார்கள். திருப்தியான வாடிக்கையாளர் சராசரியாக 9லேருந்து 15 பேர்கிட்ட அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். 29% ஓரளவு சொல்லிடுறாங்க. ஆனால் 83% நினைக்கிறாங்க, ஆனால் சொல்லாமல் இருக்கிறாங்க. ஓகேவா? அதனால் இந்த கேப் இல்லாமல் நம்ம குரூப்பில் உள்ளவங்க எல்லாருமே, இப்போ 100 பேர் நம்ம குரூப்பில் இருக்கோன்னு வச்சுங்களேன், 100 பேருமே நம்ம இந்த வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் பண்ணுறோம்னா நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து ஈஸியாக டெவலப் ஆகும். நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் போய் 20,000, 50,000, 1,00,000 செலவு பண்ணுறதை விட நம்ம டீம் மூலியமாக, நம்ம இந்த நெட்வொர்க் மூலிமா பண்ணுறது மிக சிறந்த எளிமையான வழியாக இருக்கும். இந்த கான்செப்டில் வச்சு தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய பல்வேறு விதமான அமைப்புகள், பல்வேறு விதமான சங்கங்கள், பல்வேறு விதமான அறக்கட்டளைகள், அது இது எந்த பேர் வச்சாலும் பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் உள்ளே நடந்துகிட்ருக்கும். ஓகேவா? அதனால் இந்த வேர்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஈஸியாக கஷ்டமாங்க? சொல்லுங்கள், ஈஸியாக கஷ்டமா? சேட்டில் போடுங்க, ஈஸியாக கஷ்டமா? யாராவது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். வெரி வெரி சிம்பிள். ஓகேவா? நீங்கள் எந்த பிஸ்னஸில் இருந்தாலும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு பாலப்பாடம். சார், லாங்குவேஜ் இஸ் நாட் த ப்ராப்ளம். இது வந்து இந்த மொழி என்பது இன்றைக்கி ஒரு தடை கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய கருவிகள்லாம் வந்துருச்சு, செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு. அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுக்கான பயிற்சிகள்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. அதனால் மொழியெல்லாம் ஒரு தடையே கிடையாது. நாங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு ஹிந்திலையும் ஒடிசாலையும் ஆடியோ விளம்பரங்கள் பண்ணி கொடுத்துருவோம். எனக்கு அந்த மொழியே தெரியாது, ஒடிசா தெரியாது, ஹிந்தி தெரியாது. மாற்று மொழிகளுக்கு புத்தகங்கள் எழுதி கொடுத்துருக்குறோம். எப்படி சார் சாத்தியம்? இணையவழி கருவிகள் சாத்தியப்படுத்தி விட்டது. ஓகேவா? அதனால் இந்த வாய்மொழி மார்க்கெட்டிங்கில் நாம் என்ன பண்ணலாம்? இதுவும் வந்து ஒரு பயிற்சி தான். இது முறையாக நாம் வந்து ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு செய்யும்போது இது இன்னும் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம நிறைய விஷயங்களில் வந்து நிறைய மிஸ் பண்ணுவோம். நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணுவோம். காரணம் வந்து அதுக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் அண்ட் கைடன்ஸ் இல்லாதது தான். ஓகேவா? அந்த ப்ராப்பர் கைடன்ஸ், ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னா போதும், அதை வச்சுட்டு நீங்கள் சூப்பராக டெவலப் ஆகிடலாம். உங்களுக்கு ஏற்ற ஒரு ஆள் கிடச்சிட்டா போதும். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும்னு சொல்கிறாங்கல்ல, அதுபோல். நாங்கள் திருச்சிராப்பள்ளியில் நான் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தேன். அந்த நிறுவனத்தில் வந்து 2 பேர் வந்து முக்கியமான முதலாளிகள். அவங்க 2 பேரும் எப்படி இந்த தொழிலுக்கு அறிமுகமாகி எப்படி இந்த தொழிலுக்கு வந்தார்கள் என்று கேட்டால்,
அந்த குன்றக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு காவடி தூக்கிட்டு போவாங்க நேர்ந்துக்கிட்டு. அப்படி நேர்ந்துக்கிட்டு போகிறப்ப இவரும் அவரும் வேறு வேறு ஊர்லேருந்து நேர்ந்துக்கிட்டு இந்த காவடி ஊர்வலம் போகும்போது ஒன்றா போவாங்களாம். ஒன்றா போகும்போது 3 பேர் பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. 3 பேர் காவடி போகும்போது அந்த நடைபயணம் நடக்கக்கூடிய டயத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருத்தர் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டரு, பஜாஜ் ப்ராடக்ட்ஸு. அவருடைய நீங்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவருடைய சேவையை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க, இப்பயும் பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க. எப்படின்னா இந்த பெரிய பெரிய ஹைவேஸ்லலாம் லைட்டு, டூம் லைட்டு, மேலே பெரிய ஸ்கொயர் லைட்லாம் அந்த போடுறாங்கள்ல நெடுஞ்சாலைத்துறையில், அது மாதிரி ஊட்டி கொடைக்கானலில் உள்ள பெரிய பெரிய பார்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய லைட்டிங்ஸ், பொது போக்குவரத்துக்கான லைட்டிங்ஸ்லாம் இருக்கும். அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவர் இவங்க 2 பேரையும் சேர்த்து நீ ஒரு ஏரியாவை பார்த்துக்க, நீ ஒரு ஏரியாவை பார்த்துக்கன்ட்டு அவர் ஒரு ஏரியாவை கொண்டாந்து விட்டார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். 2 பேரும் இன்றைக்கி கோடீஸ்வரங்க. காவடி தூக்கிட்டு போனவங்க, ஒன்றா காவடி தூக்கிட்டு போனதுனால பழக்கமாகி, நான் சொல்கிறது கற்பனை இல்லை, உண்மையிலுமே இப்போயும் அவங்க திருச்சிராப்பள்ளியில் தான் இருக்கிறாங்க. அதனால் இதில் உள்ள ஸ்டெப்ஸை நம்ம தெரிஞ்சுப்போம். மக்கள் தங்களை ஸ்மார்ட்டாக காட்டும் தகவலை பகிர விரும்புவார்கள். உங்கள் பிராண்டை பற்றி பேசுவது அவர்களை சிறப்பாக காட்ட வேண்டும். இப்போ ஐஃபோன் எப்படி சார் 1.5 லட்சம் வைக்கிறான், இப்போ 2 லட்சம் ஆக்க போகிறாங்கிறான். 1.5 லட்சம் மாடல்லாம் 40% 30% ரேட்டை ஏற்ற போகிறாங்கிறான். எப்படி சார் அது? அந்த பிராண்டுடைய வேல்யூ தான் சார். பப்ளிக் வந்து அந்த பிராண்டுக்கு பணம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ட்ரிகர், தினசரி வாழ்க்கையில் நினைவூற்றும் ட்ரிகரை உருவாக்குங்கள். ஒரு நிறம், ஒளி, சூழ்நிலை உங்கள் பிராண்டை உருவாக்கி நீங்கள் அதை ட்ரிகர் பண்ணிங்கன்னா நீங்கள் டெவலப் ஆகலாம். எமோஷனை தூண்டக்கூடிய விளம்பரங்களை நாம் செய்வதன் மூலமாக நல்லா சிரிக்க வச்சோம்னாலும் நம்ம பிரபலமாகும், நல்லா அழுவ வச்சாலும் பிரபலமாகும், சோஷியல் மீடியாவில் எதை செஞ்சாலும் பிரபலமாகும். அப்புறம் பொருள் அல்லது சேவை மற்றவர்கள் பார்க்கும் வகையில் நாம் வடிவமைப்பது. பயனுள்ள நடைமுறை தகவல்களை மக்கள் உடனே பகிர்வார்கள். இது உனக்கு உதவும் என்ற எண்ணத்தை ஷேர் செய்வதை தூண்டும். அதே போல் ஒரு கதையை சொல்லி அந்த கதையின் மூலமாக நினைவில் இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வது. ஓகேவா? இப்படி நம்ம நிறைய விதமாக இந்த வாய்மொழி மார்க்கெட்டிங்கை கட்டமைக்க முடியும். கஸ்டமரை வந்து மகிழ்விக்க முடியும். என்ன சார் கஸ்டமர்னு சொல்கிறீங்க, நம்ம என்னென்னலாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறீங்களா? முதல்ல வந்து நம்ம செலவே இல்லாத ஐட்டங்கள்லேருந்து தொடங்குவோம். அதற்கடுத்து ஒன்றாக நம்ம நண்பர்கள் இந்த குழு பெரிதாக பொருள் விற்பனையிலையும் நாம் வந்துட்டு ஒருத்தருக்கு வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நாம் வருமானம் ஈட்டலாம். இது ரெஃபரல் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. நிறைய நண்பர்கள் அஃபிலியேட்னா என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அஃபிலியேட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அமேசானே இருக்குன்னா அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பொருளை நீங்கள் எடுத்து உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் பகிர்ந்தால் அதுதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அந்த பொருளை உங்களுடைய லிங்க் மூலமாக அவர் வாங்கினால் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு சதவீதம் வருமானம் வரும். அது குறைஞ்சபட்சம் 3% அதிகபட்சம் 10% வரைக்கும் அமேசான் நிறுவனம் கொடுக்குறாங்க, ஃப்ளிப்கார்ட் கொடுக்குறாங்க. ஆனால் எல்லா நிறுவனமும் வந்து டார்கெட் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ரெஃபரல் மார்க்கெட்டிங் நம்ம இதை பற்றிலாம் தெளிவாக அடுத்தடுத்த சந்திப்புகளில் உங்களுக்கு நான் விளக்கமாக அதை எப்படி இப்போ நடைமுறையில் இருக்கிறது நம்ம எப்படி அதில் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? அதே போல் ரிவ்யூஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதையும் கேட்கணும். நம்முடைய எதிர்மறையாக நம்ம ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் மட்டும் கேட்டுட்டு போகக்கூடாது. நெகட்டிவாக ஏதாவது எதிர்மறை கருத்து இருந்தால் அதையும் செய்யணும். நீங்கள் இதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் சோஷியல் மீடியா மட்டும் பயன்படுத்தினாலே ஆரம்பத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதே போல் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சரியா? இவ்வளவும் சொல்லிட்டோம். இது ரொம்ப கொஞ்சம் பெரிய டாப்பிக்கு. நான் அடுத்தடுத்த வகுப்புகளை இது தொடர்ந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குறது எல்லாருக்குமே முக்கியங்க. இன்றைக்கி உள்ள டிஜிட்டல் ஊடக உலகத்தில் நமக்கான ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்கு ஆல்ரெடி எனக்கும் அஸ்கர் சாருக்கும் ஒரு பெரிய அளவிலான கம்யூனிட்டி நாங்கள் வச்சுருக்கிறோம். ஊடகம் சார்ந்தோம், இணையவழி பயிற்சி சார்ந்தோம், எங்களுடைய ஆர்வமான துறைகள் சார்ந்தும் நாங்கள் ஒரு பெரிய கம்யூனிட்டியை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து. அந்த கம்யூனிட்டியில் உங்களையும் இணைவதற்கு அழைக்கிறோம். ஓகேவா? இந்த கம்யூனிட்டி எல்லாரும் சேர்ந்து உருவாக்குற கம்யூனிட்டி தான். இது யாருக்கும் தனியாக ஒருத்தருக்கு கிடையாது. இப்போ அஸ்கர் சாருடைய நண்பர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள்.
எனக்கு யார் யாரெல்லாம் ஃப்ரெண்டோ அவங்களாம் அஸ்கர் சாருக்கும் ஃப்ரெண்டு. அதே போல் நல்ல நிலையில் ஒத்துழைக்கக்கூடியவர்கள், நல்ல நிலையில் ஒரு நம்பிக்கைக்குரியவர்கள் கண்டிப்பாக இந்த கம்யூனிட்டியில் வளருவார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா கான்செப்டை? நம்மளுடைய திட்டங்களில் எல்லாத்துலேயும் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கி நீங்களும் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். சரியா? இதில் பல விதமான யுக்திகள்லாம் இருக்கிறது. அடுத்தடுத்து அந்த யுக்திகள்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை நான் இந்த குரூப்பில் போட்டுறேன். அதனால் இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து நீங்கள் ஈடுபாடு காட்டி செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சில ஆரம்ப வெற்றிகள் கிடைத்து விட்டாலே நீங்கள் தொடர்ந்து சூப்பராக பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நாங்கள் வந்து ஒரு மாதம் 2 மாதம்னு சொல்கிறோம் இல்லையா, நாங்கள் பல வருடங்களாக இந்த விதத்தில் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு வெற்றி தோல்வியை பற்றி எங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஓகேவா? வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, ரெண்டையும் ஒரே மாதிரி தான் நாங்கள் மனசில் எடுத்துப்போம். அதனால தான் நம்ம வந்து அடுத்தடுத்து போயிட்டுருக்குறோம். அதனால் உங்களுக்கு இப்போயே சொல்லிக்கிறேன், எது வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒன்லி வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்கில் தான் இப்போ இறங்குறோம். நீங்கள் ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிலாம் நான் சொல்ல. ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதை நீங்கள் வந்து வாய்மொழியில் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய மார்க்கெட்டிங் எதை பண்ணணுமோ அதை சொல்லுங்கள். நானும் அஸ்கர் சாரும் சேர்ந்து பரிசீலித்து அதற்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நாங்களும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகேவா? இப்போ போகலாமா அடுத்த கட்டத்துக்கு? ஓகே. முதல்ல வாய்மொழி மார்க்கெட்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த ப்ரோ நெட்வொர்க் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். கிளியராக இருக்கா? 15 பேர் இருக்கீங்க. ஓகே. இன்னும் நிறைய நண்பர்கள் வருவாங்க அடுத்தடுத்து. ஏன்னா இது நம்ம தொடர்ந்து சில விஷயங்கள் செய்ய போகிறோம். உங்களுக்கான இது மாதிரி பயிற்சிகள், இப்போ சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஸ்கில்நெட் ப்ரோக்குள்ளே வந்தாலும் வரலனாலும் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கக்கூடிய வகையில் தான் இந்த பயிற்சியானது உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? பில்டு சக்ஸஸ், பில்டு ஸ்கில்ஸ் அண்ட் பில்டு சக்ஸஸ். இன்றைக்கி நான் தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுக்க ஒரு பெரிய தேவை இருக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழல் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா தகவல் தொழில்நுட்பம் வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு, அது என்னென்னமோ வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்னென்னமோ வந்துருச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்க? செயற்கை நுண்ணறிவு பிரமாதமாக எது வேணாலும் அதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை எப்படி நீங்கள் கற்றுப்பீங்க? அதுக்கு ரொம்ப பெரிய அளவில் இன்றைக்கி ஆர்வம் உருவாகி இருக்கிறது. அதனால் நம்ம அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் தான் நம்ம கான்செப்டே வச்சுருக்கிறோம். ஓகேவா? ஸ்கில் நெட்டே பார்த்திங்கன்னா திறன் மேம்பாடு தான் நம்ம முதன்மையாக பிரதானமாக வச்சுருக்கிறோம். ஓகேவா? அதுதான் நம்முடைய முதன்மை பொருளாக வைத்திருக்கிறோம். சர்வீஸ் இஸ் ஆல்சோ எ ப்ராடக்ட். ஓகேவா? ஸ்கில் நெட் ப்ரோ நெட்வொர்க் என்றால் என்ன? இது ஒரே நெட்வொர்க் தான். ஓகேவா? ஒன்றுக்கும் வேறு நெட்வொர்க் இல்லை, எல்லாமே ஒரே நெட்வொர்க் தான். ஆனால் வாய்ப்புகள் பலவிதமான வாய்ப்புகள் இருக்கும். மாணவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள், தனிநபர்களுக்கு வாய்ப்புகள், ஃப்ரீலான்சர்களுக்கு வாய்ப்புகள், தொழில் முனைவோராக இருந்தால் உங்களுடைய பொருளை விற்பதற்கான வாய்ப்பு, அதை நம்முடைய மற்ற நண்பர்கள் வியாபாரம் செய்து கொடுப்பதற்கான வாய்ப்பு, சிறு குறு வணிகர்களை வளர்ப்பதற்கான வாய்ப்பு, கிராமப்புறத்தில் உற்பத்தியாளர்களாக இருக்காங்களோ அவங்களை நாம் அவங்களுடைய பொருளை வாங்கி நம்ம சமூகத்தில் இன்டர்நெட் மீடியாவை பயன்படுத்தி, இணைய வசதிகளை பயன்படுத்தி நம்ம விற்பனை செய்து கொடுப்பது, டிஜிட்டல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தேவையான வாய்ப்புகளை வாங்கி கொடுப்பது, மார்க்கெட்டிங் இன்னும் தீவிரமாக என்ன மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள், இப்படின்னு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பாருங்கள். இல்லத்தரசிகள், குடும்ப தலைவிகள் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்கில்நெட் மூலமாக ஒரு சரியான தளத்தை வந்து உங்களுக்கு வடிவமைத்து கொடுக்க போகிறோம். இப்போ வந்து அதற்காக நம்ம இணையத்தில் ஒரு பக்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். அந்த பக்கத்தில் நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். சரியா? யார் நம்மள்கிட்ட ப்ராப்பராக எல்லாமே செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக நானும் அஸ்கர் சாரும் சேர்ந்து அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு பொறுப்பை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்வோம். சரியா? அப்போ உங்களுடைய விஷயத்தையும் நீங்கள் எப்படி இதில் கொண்டு வர்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய வளர்ச்சி எல்லாமே இருக்கும். ஓகேவா? இது என்னென்னா ஒருங்கிணைந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் நெட்வொர்க்காக நம்ம உருவாக்குறோம். ஃப்ரீலான்சிங் வாய்ப்புகளை அதிகரிக்கிறோம்.
டிஜிட்டல் எக்கானமி வேலை வாய்ப்பு, டிஜிட்டலில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி. ஒன்றுமே ஒரு ப்ராடக்டாக அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆனால் டிஜிட்டலில் உட்காந்த இடத்துல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. ஓகேவா? நான் சொன்ன அமேசான், ஃப்ளிப்கார்ட் மட்டும்தான்னு நினைக்காதீங்க. நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இன்றைக்கி இந்தியாவில், சென்னையில் பல நிறுவனங்கள் உருவாகிட்டு இருக்கு. ஓகேவா? அது மாதிரி நாம் உருவாகிறதுக்கு ஒரு முறையான பயிற்சி மற்றும் வாய்ப்புகளை நோக்கி நாம் பயணிக்கிறோம். உள்ளூர் தொழில்களை ஆன்லைனுக்கு கொண்டு செல்வது. ஏன் சார் நம்ம கொண்டு போனோம்? நிறைய பேர் தெரியாதவங்க இருக்கிறாங்கங்க. அவங்களுடைய தொழில்களை நம்ம ஆன்லைனில் கொண்டு போனோம்னா நமக்கு அதில் வருமானத்தை வந்து நம்ம ஏற்படுத்திக்கலாம், அவங்களையும் டெவலப் பண்ணிடலாம். ஒரு 10,000 ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்கிறவ நம்ம உள்ளே இறங்கணும்னா 50,000 சம்பாதிக்க வைக்க முடியும். அப்போ 50,000 சம்பாதிக்க வைக்க முடியும்னா நம்ம அதிலிருந்து ஒரு 10,000 ரூபா சேவை கட்டணமாக பெற முடியும். புரியுதா உங்களுக்கு? திறன் அடிப்படையிலான வருமானம், கல்வி, பயிற்சி மற்றும் திறன் மூலமாக தொடர்ச்சியாக வருவாய் வாய்ப்புகளை உருவாக்குதல். இப்போ நம்ம நண்பர்களே நிறைய பேர் பல திறமை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. டிசைன் நல்லா பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஒரு விளம்பரம் ரெடி பண்ணி தர சொன்னால் அவங்களே பேசி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை எங்கள் கடைக்கு வந்து ஒரு ஷூட் பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. அந்தளவு டேலண்ட்டாக உள்ளவங்களுக்கு நம்ம வாய்ப்புகளை எப்படி வாங்கி கொடுக்குறது? இந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் நம்ம நெட்வொர்க் மூலியமாக இணைந்து வாங்கி கொடுக்கலாம். எல்லாத்துலேயும் நீங்கள் எது பண்ணாலும் நமக்கு அதிலிருந்து ஒரு வருமானம் கொடுக்குறதா நம்ம கான்செப்ட்டு. முதல்ல வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட். எல்லாருக்குமே இணையதளம் தேவையாக இருக்கிறது. அதனால் உங்கள் பகுதியில் இல்லை உங்களுக்கு மற்றும் உங்களை சார்ந்தவர்களுக்கு வெப்சைட் தேவை அப்படின்னா நம்ம ஸ்கில்நெட் மூலயமா அந்த வெப்சைட் உங்களுக்கு பண்ணித்தரோம். நீங்கள் அப்படி ஒரு ஆர்டர் நமக்கு எடுத்து ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நமக்கு 10% உங்களுக்கு வருமானமாக கிடைக்கும். ஒரு இணையதளம் உருவாக குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு 20,000 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்கிறோம்னா உங்களுக்கு 2,000 ரூபா நீங்கள் சொல்கிறதன் மூலமாக உங்களுக்கு வந்துடும். 10,000 ரூபா 10,000 ரூபா டிசைனிங் வெப்சைட் சார்ஜ் அப்படின்னு பண்ணுறோம் அப்படின்னா அதில் சேவை கட்டணமாக நம்ம வாங்கக்கூடிய 10,000 ரூபாவில் உங்களுக்கு 10% 1,000 ரூபா வந்துடும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பல வெப்சைட் பண்ண போகிறோம். வியாபாரத்துக்கு வணிக வெப்சைட்டு, துறை சார்ந்த வெப்சைட்டு, இ-காமர்ஸ் வெப்சைட்டு எல்லாமே நம்ம பண்ண முடியும். சரியா? நம்மள்ட்ட அதுக்கான எல்லா விதமான கட்டமைப்பையும் நம்ம உருவாக்கியிருக்கிறோம். வெப் டெவலப்மெண்ட். இப்போ நீங்கள் பார்த்துங்க, இந்த பிஸ்னஸில் என்ன மாதிரி வெப்சைட் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் வந்து செய்து கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு நீங்கள் பரிந்துரைப்பதன் மூலமாக உங்களுக்கு அந்த வருமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, நான் எல்லாமே எழுதிட்டேன். இது எல்லாருக்குமே புரியுங்கிறதால நீங்களே பார்த்துங்க. பிஸ்னஸ்ஸு, பர்சனலு, 1 பேஜ், டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு, பிஸ்னஸ் ப்ரொஃபைல், ஹாஸ்பிட்டல் கிளினிக் வெப்சைட், எஜுகேஷன் வெப்சைட், ரெஸ்டாரண்ட் வெப்சைட், என்ஜிஓ வெப்சைட், மெம்பர்ஷிப் வெப்சைட், அப்புறம் இ-காமர்ஸ் வெப்சைட்டு எல்லாமே நீங்கள் நம்ம ஸ்கில்நெட் மூலமாக இணைந்து பண்ணித்தர முடியும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஜஸ்ட்டு இதை நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்த போகிறீங்க எங்களை. உங்கள் மூலமாக யார் வந்தாலும் அவங்களுடைய மொபைல் நம்பர், நேமு, இமெயில் ஐடி பதிவாகிவிடும். அதன் மூலமாக உங்களுக்கு உள்ள வருமானம் வந்து உங்களுக்கு வந்துவிடும். சரியா? உடனே ஜிபே இருக்குது, எடுத்து ஜிபேயில் போட்டு விட்ருவோம். அடுத்தது அதையே நம்ம ப்ராப்பராக எல்லாமே பண்ண போகிறோம். ஓகே, இப்போயே நிறைய ப்ராப்பர் பண்ணிட்டோம். நீங்கள் நம்ம வெப்சைட்டை உள்ளே போய் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பண்ணிட்டோம். அதில் 3 பயிற்சி வகுப்புகள் இப்போ ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் பயிற்சி தேவைன்னா உடனே ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உடனே நீங்கள் அமௌண்ட்டு அதிலே பே பண்ணிக்கலாம். உடனே உங்களுக்கு இமெயிலில் எல்லா சப்ஜெக்ட்டும் வந்துடும். அந்த மாதிரி 3 சப்ஜெக்ட் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்மார்ட் டீச்சர் கிளாஸு, ஆடியோ ரெக்கார்டிங், ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங், மொபைல் டிஜிட்டல் கிரியேட்டர் 3 பயிற்சி வகுப்புல ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் வரக்கூடிய நாட்களில் ஆட்டோமேட்டிக் பண்ணிவிடுவோம். ஓகேவா? எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். பணம் கட்டுறதும் ஆட்டோமேட்டிக்கு, பரிவர்த்தனை எல்லாமே ஆட்டோமேட்டிக். அப்புறம் விளம்பரம். நம்ம முக்கியமாக நம்ம துறையில் பார்த்திங்கன்னா விளம்பரங்களுடைய தேவை அதிகமாக இருக்கிறது. அதே போல் விளம்பரம் உருவாக்குகிறவர்கள் நிறைய பேர் நம்மள்கிட்ட இருக்கிறாங்க. அதனால் வீடியோ, ஆடியோ, கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வீடியோ விளம்பரம் வேணுமாங்க, இல்லை வீடியோ டாக்குமெண்ட்ரி வேணுமா, இல்லை உங்கள் கம்பெனியை பற்றி வீடியோ வேணுமா, அந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்கள் எடுக்கலாம். அதை வந்து உருவாக்குவதற்கு நம்ம பகுதியிலேயே உள்ள நம்முடைய டீமில் உள்ளவங்க உங்களுக்கு வச்சு பண்ணி கொடுப்போம். இப்போ என்னுடைய பகுதி, அஸ்கர் சாருடைய பகுதினா நாங்களே நேரடியாக வந்துடுவோம். அப்படி மற்ற இடங்களுக்கு, மற்ற அந்தந்த ஏரியாவில் உள்ள நம்முடைய ஸ்கில்நெட் டிப்ளமோ டிஜிட்டல் மீடியா மற்றும் தொடர் பயிற்சிகளில் இணைந்திருக்கிறவர்கள் வந்து வருவாங்க. ஆடியோ, வாய்ஸு, டிசைனிங்கு எல்லாமே நம்ம பண்ணித்தரப்போகிறோம். புரியுதா? வீடியோ, ஆடியோ, வாய்ஸ், டிசைன் அண்ட் பிராண்டிங். ஓகேவா? எல்லாமே ஒரு வரைமுறை நெறிமுறைக்கு உட்பட்டது. சரியா?
அது உங்களுக்கு எல்லாமே நம்ம சாம்பிள் எல்லாமே உங்களுக்கு காட்டிடுவோம். அதனால நீங்கள் ஒன்றும் புரியல அப்படின்லாம் எதுவுமே நினைக்க வேண்டாம். இப்போ நம்ம முறையாக எல்லாமே கரெக்டாக செய்வோம். டிசைனிங்னா என்ன சார், வெப்சைட்னா எப்படி சார் இருக்கும், எல்லாத்துக்குமான ஆதாரம் லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம குரூப் வழியாக வழங்கப்படும். யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் வழங்கப்படும். ஓகேவா? நான் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஃபார்ம் கொடுப்பேன். அந்த ஃபார்ம்லேருந்து யார் யார் வர்றீங்களோ அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் தொடர்ந்து வழங்கப்படும். அவர்களுக்கான பயிற்சிகள் இதே மாதிரி வழங்கப்படும். ஓகே, இது முதல் பயிற்சி தான். தொடர்ந்து நாம் இணைந்து பயிற்சிகள் மேற்கொள்ள நிச்சயமாக நம்ம நீங்கள் 1000 ஐடியா எனக்கு சொல்லுவீங்க, அஸ்கர் சார் இருக்காங்க, எல்லோரும் சேர்ந்து தான் நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறோம். ஓகே, அடுத்து டிஜிட்டல் அட்வர்டைசிங் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ். நிறைய பேருக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண தெரியல. அவங்களுக்கு அதுக்கான தேவைகள் இருக்குது, அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம். கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் பண்ணி தரோம். ஓகேவா? இதுக்கும் நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து இதற்கான முறைப்படியான பேம்ப்ளெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வழங்கப்படும். ஸ்கில்நெட் நெட்வொர்க் மூலமாக வழங்கப்படும். அப்புறம் பிஸ்னஸ் ப்ரமோஷன். உங்களுடைய தொழிலை வளர்ப்பதற்கு நாங்கள் வழிகாட்டுகிறோம். ஓகேவா? உங்களுடைய தொழிலை வளர்ப்பதற்கு, ஆர்கானிக் முறையில் வளர்ப்பதற்கு, வாய்வழி மார்க்கெட்டிங்கில் வளர்ப்பதற்கு. உதாரணமாக நம்மள்டே நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறவங்க. ஓகேவா? சம்சுல் ஹுதா பானு மேம் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து 50க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் வந்து சென்னையிலேருந்து தயார் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னா நாங்கள் அது மாதிரியான இணைப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். அதே போல் கிராமப்புற சமுதாய உற்பத்தியாளர் ஊக்குவிப்பு திட்டம் மூலிமா உங்கள் கிராமத்தில் உள்ளவங்களை வளர்ப்பதற்கு நீங்கள் நம்மளோட இணைந்து பயணிக்கலாம், ஐடியாஸ் பேசலாம். ஓகே, இதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நாம் தொடர்ந்து இது போல் சந்திப்புகளை நிகழ்த்தும் போது நிறைய ஆலோசனைகள், உங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்வோம். அதுபோல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு எல்லாமே நமக்கு அடுத்தடுத்து வர இருக்கிறது. ஏன்னா நம்ம நண்பர்கள் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க, அதனால சொல்கிறேன். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ஆஃப்லைன்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஆஃப்லைன்லேயும் நீங்கள் மாவட்ட அளவிலான குழு, மாவட்ட அளவிலான சந்தைப்படுத்தல் குழுலாம் நம்ம உருவாக்கி நம்முடைய கம்யூனிட்டி உள்ளவங்கள டெவலப் பண்ணிவிடலாம். ஓகேவா? அதே போல் ஃபீல்டு மார்க்கெட்டிங், டைரக்ட் சேல்ஸ் வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. ஓகேவா? இதுவும் நம்ம பயன்படுத்தலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சில இடங்களில் வந்து நம்ம கொடிஷா மாதிரி கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சென்னையிலையும் நிறைய வந்து இந்த மாதிரி டைரக்டு சேல் பண்ணுறதுக்கான இப்போ காரைக்கால்லையே அந்த வேலைகள்லாம் நிறைய நடக்குது. ஓகேவா? ஒரு மண்டபத்தில் நிறைய ஷாப் போட்டு வியாபாரம் நடக்குது. அப்போ நீங்கள் வந்து அதுக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த நேரத்தில் என்ன பொருளை நம்ம அங்கே கொண்டு போகலாம் அப்படின்னு உற்பத்தியாளரையும் உங்களையும் இணைத்து நம்ம அதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போயே நம்மள்ட்ட அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர் நம்ம கூட இருக்கிறாங்க. உணவுப் பொருள், காஸ்மெட்டிக்ஸு, அதே போல் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸு, புக்ஸு, அதுமாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்புறம் நம்முடைய பயிற்சிகள் சார்ந்து நீங்கள் நம்முடைய பயிற்சிகளுக்காக நீங்கள் உங்களுடைய வேர்ட் ஆஃப் மவுத் ஒரு 4 பேர்கிட்ட சொல்கிறீங்க, யார் யாருக்கு தேவையோ அவர்கள்ட்ட நீங்கள் விளம்பரப்படுத்துகிறீங்க, உங்களுடைய டைம்லைனில் போஸ்ட் போடுறீங்க, உங்களுடைய ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய நபர்கள் நம்ம பயிற்சியில் அடைஞ்சாங்கன்னா அதுக்கும் நாம் இதே மாதிரி ஒரு பர்சன்டேஜ் நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? எது நடந்தாலும் உங்களுக்கு வருமானம் வர மாதிரி பண்ண போகிறோம். எஜுகேஷனல் கன்சல்டன்ட் அட்மிஷன் வாய்ப்பு. நம்ம நேரடி பயிற்சிக்கெலாம் போகிறோம், நிறைய இணைய வழி பயிற்சிகள் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தது நிறைய ரெக்கார்டட் கிளாஸ் வச்சுருக்கோம். நீங்கள் 10 பேர்கிட்ட சொல்லி 10 பேர் வந்தாங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு. ஒருத்தர் வந்தாலும் அந்த வருமானத்தை உங்களுக்கு கொடுப்போம். இதுக்கு நீங்கள் என்னங்க தரணும்? ஒன்றும் இல்லை சார், நம்மளுடைய ரூல்ஸ் படி நீங்கள் கரெக்டாக இருக்கணும். இதை வந்து சரியான நபர்கள், சரியாக நம்பிக்கை, சமூகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள், நன்மதிப்பை பெற்றவர்கள் சரியாக நம்முடைய விதிமுறைப்படி நம்ம நடந்துக்கணும். நம்ம விதிமுறைனா என்ன? யாருக்கும் எந்த விதமான தொல்லையும் தராமல், பாதிப்பும் தராமல் நம்ம வந்து நேர்மையாக நம்முடைய வணிகத்தை வளர்ப்பது தான் நம்முடைய விதிமுறை. வேறு ஒன்றும் பெருசாக விதிமுறை இல்லை. உங்களுடைய நேரத்தை கொடுக்கணும், அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் உருவாகும். ஓகேவா? ஜஸ்ட்டு ஏற்கனவே நம்ம பண்ண விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக வேறு மாதிரி பண்ண போகிறோம். சோஷியல் மீடியாவை கொஞ்சம் வேறு மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நாங்கள் எப்படி பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் பார்க்குறீங்க இல்லையா? நிறைய பேர் பார்க்குறீங்க, புதுசாக சில பேர் வந்திருக்கீங்க. வேறு எதுவுமே கிடையாது எங்களுக்கு.
நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் கொண்டு விட்டாலும் எங்களுடைய தொழில் வந்து பாதிப்பு அடையாது. எந்த மூலையில் கொண்டு விட்டாலும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனு, எங்களுக்கு ஒரு லேப்டாப்பும் ஒரு நெட்வொர்க்கும் மட்டும் கொடுத்துருங்க. எங்கள் நெட்வொர்க்கே இதில் தான் இருக்குது, இன்டர்நெட்டில் தான் இருக்குது. ஓகேவா? அது மூலிமா நம்ம சராசரியாக நம்முடைய வருமானம் என்பது குறையாமல் நம்ம பார்த்துக்கொள்ளலாம். எதுனாலும் உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். இந்த இந்த மார்க்கெட்டிங் ஆன்லைன் ஊடகத்தில், இணைய ஊடகத்தில் நீங்கள் ஒரு நிலையான வருமானத்தை நிலைநிறுத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன், யாரை பார்த்து நமக்கு வந்து அச்சம் கொள்ள தேவையில்லை, பொருளாதார ரீதியாக பயம் கொள்ள தேவையே இருக்காது. உங்களுக்கு ஃப்ரீலான்சராக இணைவதற்குடைய சிறப்புகள் என்னென்னா, நம்ம இப்போ லான்ச் பண்ணுற கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, நெட்வொர்க் கம்யூனிட்டி, டார்கெட்லாம் எதுவுமே கிடையாது. 0% டார்கெட்டு. ஓகேவா? இப்போ ஒருத்தர் வரீங்க, நீங்கள் வந்து ஒரு ஒரு 1,00,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இப்போ நிறைய பேரை ஒரு 10 வெப்சைட் ஆரம்பித்து கொடுக்குறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு வருமானம். உதாரணமாக ஒரு 1000 ரூபாயை வச்சுங்க. 10 வெப்சைட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 10,000 இந்த மாதம் வருமானம். இல்லை சார் ஒன்றுமே பண்ணல சார்னா 0, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. டார்கெட்டும் கிடையாது, உங்கள் வருமானத்துக்கு இலக்கும் கிடையாது. நீங்கள் 1000 ரூபானாலும் 1000 ரூபாய் எடுத்துக்கலாம், 10,000 ரூபானாலும் 10,000 ரூபாய் எடுத்துக்கலாம். இப்போ நாங்களாம் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். புரியுது உங்களுக்கு? நிறைய வாய்ப்புகள் வரும்போது அதை உரிய நபர்கள்ட்ட நம்ம ஒப்படைக்கும் போதே நமக்கு தொடர்ந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நேரடியாக. இப்போ நீங்கள் இனிமேல் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்படியெல்லாம் வாய்ப்புகள் இருக்கா சார்? நிச்சயமாக இருக்குங்க சார். டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி, உங்கள் நேரம் தான். இந்த நேரம் காலையில் 8 மணிக்கு எழுந்திரிக்கணும் சார், 10 மணிக்கு ஆஃபீஸ் வரணும் சார்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்போ நேரக்கோ அப்போ நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தினால் போதும். பல்வேறு விதமான ப்ராஜெக்ட்டுகள் இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் பல விதத்தில் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஏன்னா இப்போ கிளாஸ்னால் அதுக்கு தகுந்த ஆட்கள்கிட்ட சொல்ல போகிறீங்க, வெப்சைட்னால் அதுக்கு தகுந்த ஆட்கள்கிட்ட சொல்ல போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டு எடுத்து சேல் பண்ணணுன்னா அதுக்கு தகுந்த நபர்களை நீங்கள் நாட போகிறீங்க. ஓகேவா? இது சந்தேகம்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக ஸ்கில்நெட் பிஸ்னஸ் நெட்வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டியில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். என்னென்ன சொல்லியிருக்கோம்? இணையதளங்கள் உருவாக்குவது, அதற்கு பிறகு அவர்களுக்கான கண்டென்ட் உருவாக்குவது, அதற்கு பிறகு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் விளம்பர யுக்தியை பயன்படுத்தி அவர்களை வளரச் செய்வது, அதற்கு பிறகு நம்முடைய ஸ்கில்நெட்டுக்கு பாட திட்டங்களை நீங்கள் வந்து பதிவு செய்யப்பட்ட பாடங்களுக்கும் புதிய பயிற்சி வகுப்புகளுக்கும் நபர்களை அறிமுகப்படுத்துவது, இப்படின்னு பல வாய்ப்புகள் கொடுக்குறோம். அடுத்தடுத்து நம்ம ப்ராடக்ட்டு இப்போயே நம்ம ரெடியாகவே ஒரு 10 ப்ராடக்ட் நம்மள்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். சரியா? நானும் அஸ்கர் சார் சும்மா ஒரு தட்டி விட்டோம், அவர் வந்து சூப்பராக டெவலப் ஆகிட்டார். நாங்கள் நிறைய பேரை அது மாதிரி நாங்கள் எங்களுடைய பார்ட் என்னென்னா, நாங்கள் தான் எல்லாமே பண்ணோம் அப்படின்னு சொல்லலை. அவரை வந்து ஒரு நேர்முகம் காண்போம், அவரை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம், அவருடைய நம்பரை வந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுப்போம். இந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் விற்பனையாளர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு எங்கள் மூலிமா. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த நைட்டி சேல்ஸ் மூலிமா ஒருத்தர் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஊட்டியிலேருந்து, வால்பாறையிலேருந்து டீ தூள், காஃபி தூள், இதெல்லாம் பயங்கரமான பிஸ்னஸ்ங்க. நம்ம சும்மா சாதாரணமாக நீங்கள் நினைப்பீங்க, 500 ரூபாய்க்கு வாங்குகிற பொருளை 3 ரோசஸ் கம்பெனியும் சக்ரா கோல்டும் 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 500 ரூபாய் முதலீட்டுக்கு 500 ரூபாய் லாபம். அவங்களுக்கு 100% லாபம் தரக்கூடிய தொழில் சார். எனக்கு 100%லாம் வேணாம் சார், ஒரு 20% கிடைச்சா போதும் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? 20%, 25% கிடைச்சா போதும், 10% கிடைச்சா போதும் சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அப்போ உங்களையும் விற்பனையாளரையும் இணைத்து அதை வந்து நெறிப்படுத்துவது, அது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய நம்ம திட்டம் நம்மள்கிட்ட இருக்குது. சரியா? உங்களுக்கும் இதெல்லாம் யோசனையில் இருந்திருக்கும், இது செய்யணும் அது செய்யணும்னு. அதை எப்படிங்க செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க. அதுக்கு வழிகாட்டுவதற்கு தான் நம்ம ஸ்கில்நெட் நெட்வொர்க். ஓகேவா? இதுக்கு சப்போர்ட்டுக்கான டீம் இருக்காங்க. நம்ம ஸ்கில்நெட் ஆஃபீஸில் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து எல்லா நேரமும் உங்களுக்கு வழிகாட்டுதல் நடத்த வாட்ஸ்அப்பில் தயாராக இருப்பாங்க. இந்திய நேரத்தில் ஆஃபீஸ் டைம் அதுக்காக கொடுத்துருவோம். உங்களுக்கான சப்போர்ட் நெட்வொர்க்கு நம்ம கூட இருக்கிறாங்க. ஓகேவா? நான் ஆஃபீஸ்லாம் அடுத்தடுத்த பயிற்சியில் உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் ஆஃபீஸோட செட்டப், எங்களுடைய நெட்வொர்க் என்ன, ஸ்டாஃப் எல்லாமே உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். ஏன்னா உங்களுக்காக தான் எல்லாமே இருக்காங்க. நாங்கள் வந்து உங்களுக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஓகே, உங்களுக்கு பல விஷயங்கள் நாங்கள் உருவாக்கி கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஓகே, அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லையா அப்படிலாம் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு பின்னாடி நாங்கள் ஒரு பெரிய குழு உங்களோட இயங்கி கொண்டிருக்கிறோம்.
இணையத்தில் இயங்கி கொண்டிருக்கிறோம். எல்லா விதமான பேக் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? உங்களுக்காக இணையதளம் இருக்கிறது, உங்களுக்காக டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க, உங்களுக்கான வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, டிசைனர் இருக்கிறாங்க, கிரியேட்டர்ஸ் இருக்கிறாங்க, மேனுஃபேக்சர் பொருள் உற்பத்தியாளர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் உங்கள் பின்னாடி இருக்கிறாங்கங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? நம்ம மட்டும்தான் இருக்கிறோம், தனியாக இருக்கிறோம் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. ஓகேவா? இப்போ எங்கள் பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க? எங்கள் பின்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு 2000 பேர் இருக்கிறாங்க. 2000 பேர் குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் சொன்னோம்னா 5000 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க, நெட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஓகே, எது சொன்னாலும் நமக்கான சப்போர்ட் இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு சப்போர்ட் இருக்கும். ஓகே, டிஜிட்டல் சப்போர்ட் டீம், மார்க்கெட்டிங் சப்போர்ட் டீம், ட்ரைனிங் சப்போர்ட் டீம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், ப்ரொஃபஷனல் ரெஃபரல் நெட்வொர்க் எல்லாமே இருக்கும். ஓகே, அதனால் உங்கள் ரோல் என்ன சார்? உங்கள் ரோல் வந்து ஜஸ்ட்டு வேர்ட் ஆஃப் மவுத்து தான். வாய் வழியாக சொன்னீங்கன்னா போதும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. என்னமோ சொல்கிறாங்கப்பா அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. இதோ இருக்கு பாருங்கள், இது மாதிரி வேணுமா, இதோ இந்த மாதிரி வெப்சைட் உங்களுக்கு வேணுமா, இந்த மாதிரி கிளாஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிய வச்சுருவாங்க, நான் இதில் தான் எல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கனாலே போதும். எதிர்காலத்தில் எல்லாருமே நீங்கள் உள்ளே இருப்பீங்க இதுக்குள்ளார. ஓகேவா? உங்களுடைய தொழிலும் இதுக்குள்ளார இருக்கிறது. அதை கொண்டு வரத்துக்கு தான் இந்த ப்ரோ நெட்வொர்க்கே உருவாக்குறோம். ஏன்னா நம்ம ஒரு வருஷம் பயிற்சியில் நிறைய மாணவர்கள் தொடர்ந்து பயிற்சி எடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் இல்லையா? எப்படி நம்ம உருவாக்குறது? எல்லாரும் ஒன்றிணைந்தால் வாய்ப்புகள் வந்து ஏராளமான வாய்ப்புகள் காத்திருக்கிறது. செயல்படுறதுக்கு நிறைய நபர்கள் தயாராக இருக்கிறாங்க. தேவைப்படுகிறவர்கள் தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் வாய்மொழியாக 2 பேரையும் கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஓகேவா? இதை நம்ம வேறு லெவலில் டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே, இதற்காக எல்லா விதமான செட்டப் அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிறது. நான் இதை தெளிவாக உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், அதனால் நீங்களே படித்து பார்த்துங்க. குறிப்பாக கல்லூரி மாணவர்கள், வீட்டில் இருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஒரே நெட்வொர்க்கில் அனைத்து சேவைகளையும் கொடுக்க போகிறோம். டிஜிட்டல் சர்வீஸ், மார்க்கெட்டிங் சர்வீஸ், கம்யூனிட்டி பிஸ்னஸ் ப்ரமோஷன், ப்ரமோஷனல் ட்ரைனிங், ஃப்ரீலான்சிங் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்க போகிறோம். இதை விட எப்படி சார் பிளான் பண்ண முடியும்? சோஷியல் ப்ரோ நெட்வொர்க் உங்களுக்காக, டிஜிட்டல் சர்வீஸ், மார்க்கெட்டிங், ஃப்ரீலான்சிங், ட்ரைனிங் நெட்வொர்க் எல்லாத்துலேயும் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு வழங்குங்கள். உங்களுக்கு என்ன விதமாக நீங்கள் எங்களிடம் எதிர்பார்க்குறீர்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு, நீங்கள் நெட்வொர்க்கில் இருக்கீங்கிற அந்த ஒரு விஷயத்தினாலே நானும் அஸ்கர் சாரும் இறங்கி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். உங்களை வந்து கைட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்போம். ஓகேவா? இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது சார்? அதையும் நான் இப்போ காட்டிடுறேன். இப்போ இதை அஃபிலியேட் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமே இதை நம்ம வச்சுக்கலாம். சரியா? நல்லா கவனிச்சிங்க, இந்த இடத்த ரொம்ப நல்லா கவனிச்சிங்க. இப்போ நம்ம சொன்ன வகையில் யார் நம்ம கூட இணையணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை இந்த ஒளிப்பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இதே தான். எளிமையாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது ஒரு அறிமுக வகுப்பு மட்டும்தான். அதனால் இன்னும் அடுத்தடுத்து நீங்களும் நானும் சேர்ந்து, நம்ம அஸ்கர் சார் சேர்ந்து நிறைய டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வர போகிறோம். நிறைய பேச நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அடுத்தடுத்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேவா? ஸ்கில்நெட் பார்ட்னர் ஹப் அப்படிங்கிற இந்த இணைப்பு லிங்க் இருக்கு இல்லையா? இந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா இதை பற்றிய விவரங்களை ஆங்கிலத்தில் கொடுத்துருக்குறோம். பிகம் ஸ்கில்நெட் அஃபிலியேட் பார்ட்னர், ஜாயின் ஃப்ரீ டுடே அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? இதில் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்கேன். நான் இப்போ தமிழில் சொன்னதை ஆங்கிலத்தில் இப்போ கொடுத்துருக்குறோம். இதன் மூலமாக நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். எல்லா வாய்ப்பும் இதுக்குள்ளார உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். முதல்ல நீங்கள் பதிவு பண்ணிங்க, அதுக்கப்புறம் உங்கள் மூலியமாக நடக்கக்கூடிய வணிகத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த நம்பர் சார், இந்த இமெயில் சார், இவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். அது நாங்கள் பதிவு செய்து கொள்வோம். அது வந்து வணிகம் வந்து அது பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அதுக்குரிய என்ன பர்சன்டேஜோ அது வந்து உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஜிபே பண்ணிவிடுவோம். சரியா? இல்லை ஃபோன்பே பண்ணுங்கன்னா அதுவும் பண்ணிவிடுவோம். ஜாயின் ஃப்ரீ டுடே, இதில் ஒரு கூகுள் ஃபார்ம், அந்த ஜாயின் ஃப்ரீ டுடேவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் ஃபார்ம் கீழே வருது பார்த்தீங்களா? இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் விவரம் எங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இந்த ஃபார்ம் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அடுத்தடுத்த சந்திப்புகளில் மேற்கொண்டு பயிற்சிகள் மற்றும் திட்ட விவரங்களுடைய முழுமையான வடிவங்கள் வழங்கப்படும். சரியா? இந்த ஃபார்மை மட்டும் ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. நம்ம அடுத்தடுத்து
வரக்கூடிய சந்திப்புகளை இதை குறித்து இன்னும் விவரமாக பேசலாம். இப்போ ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இந்த லிங்க்கை வந்து நம்ம குரூப்பில் நான் போட்டுறேன். அப்படி இல்லைன்னா என்னுடைய நம்பரை, அஸ்கர் சாருடைய நம்பரையோ காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க்கை நான் அனுப்புகிறேன். இது நம்ம வெப்சைட்குள்ளே தான் இருக்குது. ஆனால் எல்லாரும் பார்க்க முடியாது. இந்த குழுவில் உள்ளவங்க மட்டும்தான் இந்த லிங்க்கை பார்க்கலாம். சரியா? ஓப்பனாக நாங்கள் போடல. இந்த வாய்ப்பு வந்து நம்மளோட நம்பிக்கைக்குரியவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோங்கிறதால இதை தனி பக்கமாக வெளியில் காட்டாமல், அதாவது வெளியில் வெப்சைட்டில் வெளியில் காட்டாமல் நம்ம வந்து தனி இணைப்பாக வழங்குகிறோம் உங்களுக்கு. சரியா? இப்போ இதை வந்து ஸ்கில்நெட்டு ப்ரோ குரூப்பில் மட்டும் போடுறேன். அந்த குரூப்புடைய இணைப்பில் இருந்தால் நீங்கள் அதுலேயும் நீங்கள் இணைஞ்சிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, 55 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்திருக்கிறவங்க யார் அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு பயணிப்போம். ஓகேவா? இப்போ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். நான் அந்த குரூப்போட லிங்க்கும் போட்டேன். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய வணிகம் சார்ந்து ஏதாவது தகவல் சொல்லணும்னாலும் நீங்கள் சொல்லலாம். எல்லாம் கிளியராக இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா நம்ம சொன்னதில்? ஒரு நிமிஷம் சார். பார்ட்டிசிபெண்ட்ஸ் அன்மியூட். ஓகே, எல்லாரும் அன்மியூட் பண்ணிவிட்டு அன்மியூட் எடுத்துட்டேன். டவுட் இருந்தால் கேட்கலாம், இல்லை சேட்டில். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் கிடைச்சிருக்கும். இப்போ நாம வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயம். ஒண்ணு, நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய தேவை எல்லா ஊர்கள்லயும் எல்லா நகர்பகுதிகள்லயும் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு சின்னதா ஒரு ஊர்ல வந்து ஒருத்தர் ஒரு காஃபி ஷாப் திறந்திருப்பாரு, ஒரு பார்பர் ஷாப் திறந்திருப்பாரு. அவருக்கு அந்த வட்டாரத்துக்குள்ள ஒரு விளம்பரம் தேவை. இப்ப புதுசா ஒரு ஷாப் ஓபன் பண்ணிருப்பாங்க, அந்த வட்டாரத்துக்குள்ள. இப்ப நம்ம பண்றது வந்து சும்மா ஸ்டேட்டஸ்ல வைக்கிறோம் அல்லது ஃபேஸ்புக்ல நம்ம டைம்ல சும்மா போட்டு விடுறோம் அப்படிங்கறத தாண்டி ப்ரொஃபஷனலா அந்த விளம்பரத்துக்கான ஒரு வடிவம் இருக்கு. அதுக்கான எழுத்து முறையா இருக்கட்டும், கேப்சிங்கான வேர்டிங்ஸா இருக்கட்டும், அது அழகா டிசைன் பண்ணக்கூடிய வடிவமைப்பா இருக்கட்டும். அப்புறம் அது அந்த பர்டிகுலர் பகுதிக்குள்ள நம்ம எப்படி பண்ண போறோம்? ஆர்கானிக்கா பண்ண போறோமா, இல்ல பணம் கட்டி அந்த விளம்பரத்தை கொண்டு போக போறோமா? எல்லா விஷயங்களுக்கும். ஒரு டாக்டரா இருந்தா கூட அவருக்கு ஒரு கிளினிக் தேவைப்படும், ஒரு கிளினிக் ஒரு விளம்பரம் தேவைப்படும். ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காரு இப்போ புதுசா, அவர் அஸ்ட்ராலஜிஸ்ட் வெளியே தெரியாது. அப்ப அவரை ப்ரமோட் பண்றதுக்கு சில சோர்சஸ் இருக்கு. நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணி அந்த 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 அஸ்ட்ராலஜிஸ்ட வந்து நம்ம ஒரு நிகழ்ச்சியா கொடுத்து அதை அந்த பகுதிக்குள்ளால எப்படி ப்ரமோட் பண்றது, இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த விளம்பரம் அப்படிங்கிறது எல்லா பகுதியிலையும், ஒரு ஊரக பகுதியில, வில்லேஜ்ல மட்டும் இல்ல, சிட்டிஸ்ல, மெட்ரோஸ்ல, எல்லா இடத்துலயுமே இந்த விளம்பரத்திற்கான தேவை இருந்துட்டே இருக்கு. அந்த விளம்பரத்தை வந்து நாம 2 வகையிலுமே நீங்க வந்து எடுக்கலாம். ஒண்ணு, இது வந்து ஒன்லி கிரியேட் பண்ணி மட்டும் கொடுக்குறோம், நீங்க வந்து எங்களை சாரை வந்து கான்டெக்ட் பண்ணீங்கன்னா எங்கள்கிட்ட ஆல்ரெடி ட்ரைன்டு டிசைனர் இருக்காங்க, பிளஸ் நம்ம பயிற்சி வகுப்புல கத்துக்கிட்ட டிசைனர்ஸ் இருக்காங்க. அவங்கள பயன்படுத்தினா அவங்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸ். ஒரு போஸ்டர் கிரியேட் பண்றதுக்கு இந்த காசு, ஒரு வீடியோ கிரியேட் பண்றதுக்கு இந்த காசு, ஆடியோ மட்டும் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணா இந்த காசு, ஏஐல தயார்படுத்தினா இந்த காசு. அதை வாங்கிட்டு உங்களுக்கு அந்த விளம்பரத்தை தயார்படுத்தி கொடுத்துருவாங்க. நீங்க கமிஷன் அப்படிங்கறத தாண்டி, இப்ப இந்த விளம்பரம் எல்லாம் பண்றதுக்கு கமிஷன் இல்ல, ஹோல்சேலா ஒரு ரேட்டுக்கு ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குது. இப்ப உதாரணமா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு 1 மினிட் வீடியோ விளம்பரம் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் போட்டு நல்ல அழகா ஹைலைட்டா ஏஐ டூல்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ கிரியேட் பண்றதுக்கு குறைந்தபட்சம் நீங்க வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3000 rupees வாங்குவாங்க வீடியோ விளம்பரம் பண்றது மினிமம். அதே வந்து நிறைய இருக்கு, 5000, 6000, 7000, 8000, 10,000 இருக்கு. ஆனா மினிமம் ஒரு 3000 வாங்குவாங்க, 2500 வாங்குவாங்க. இப்ப நாங்க என்ன செய்யறோம், இது மாதிரி நீங்க செய்யக்கூடிய விளம்பரத்தை நாங்க வந்து உங்களுக்கு ஒரு 1500 நாங்க பே பண்ணி கொடுத்துருவோம். ஒரு 1500 உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா நீங்க உங்களுடைய ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ரேட்டு கொடுத்துக்கலாம். ஒரு கொஞ்சம் நல்ல இன்கம் வச்சிருக்கிறாரு, நல்ல நிறுவனம் இருக்கு அப்படின்னா அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேமெண்ட் வாங்கிக்கலாம். நாங்க ஒரு 2000 பண்ணி கொடுக்கக்கூடிய விளம்பரத்தை நீங்க 6000 கூட நீங்க சேல் பண்ணலாம். நாங்க 1500 வாங்கக்கூடிய விளம்பரத்தை நீங்க 3000 பே பண்ணலாம். அப்ப நாங்க 1500 உங்களுக்கு நாங்க வாய்ஸ் போட்டுருவோம், எஃபெக்டிவான வீடியோ ரெடி பண்ணிடுவோம்,
நல்ல ஆடியோ குவாலிட்டி பண்ணுவோம், போஸ்டர் பண்ணுவோம். இது எல்லாமே நாம எஃபெக்டிவா பண்ணி கொடுத்துருவோம். அப்ப இதுல கமிஷன் அப்படிங்கிறது இந்த பிசினஸ்க்கு இல்ல, அது கிளாஸஸ்க்கு மட்டும்தான் கமிஷன் பேஸ்ல வரும். ஏன்னா அது ஃபீஸ். அது ஃபீஸ்ல கூட எங்களுக்கு நிறைய ஓப்பனாவே உங்களுக்கு சொல்றேன், கமிட்மெண்ட் என்ன ஃபீஸ் அப்படின்னா, எங்களுக்கு டீச்சிங் ஃபேக்கல்டிக்கு சேலரி கொடுக்கணும். எங்களுடைய டைப் கம்பெனிக்கு நாம வாங்குற மொத்த ஃபீஸ்ல இருந்து ரெனாமினேஷன் பேமெண்ட் அவங்களுக்கான ஒரு பங்களிப்பு இருக்கு. அந்த பங்களிப்பை வந்து நாங்க எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும். நாங்க வந்து ஒரு 3 months கிளாஸ் நடத்துறோம், 1 month கிளாஸ் நடத்தினா கூட இந்த ஆடம் கோர்சஸா நம்ம பண்ணும்போது எங்களுடைய ஸ்டூடெண்ட்ல இருந்து நாங்க என்ன ஃபீஸ் கலெக்ட் பண்றோமோ அதுல இருந்து ஒரு 10% அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து நம்ம பே பண்றோம். ஸோ அந்த பேமெண்ட் பிளஸ் ஜூம் பேமெண்ட், அதே மாதிரி நாங்க வந்து உங்களுக்கு பிபிடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய காமா மாதிரியான ஏஐ டூல்ஸ் எல்லாமே எங்களுடைய பெய்டு டூல்ஸ். ஸோ இது எல்லாமே நான் இந்த வகுப்புடைய வருமானத்துல இருந்து இது எல்லாத்தையும் நாங்க மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி கிடைக்கிறது தான் ப்ராஃபிட். அது நாம வந்து சர்வீஸ் மோட்ல தான் பண்றோம், பெருசா பிசினஸ் மோட்ல இல்ல. அதனால நாங்க ஒரு கம்மியான தொகைக்கு உங்களுக்கு கொடுக்குறோம். அதுலயும் சரி நம்மளோட இணைஞ்சு பணியாற்றக்கூடியவங்களுக்கு கோர்ஸை பொறுத்து, இப்ப சில கோர்ஸ் நாங்க வந்து ஒரு 8,000 rupees தான் ஃபிக்ஸ் பண்ணிருப்போம், சில கோர்ஸ் 6,000 rupees ஃபிக்ஸ் பண்ணிருப்போம், சில கோர்ஸ் வந்து 1,000 பண்ணிருப்போம். இப்ப நல்ல கோர்சஸ் இருக்குது, ஒரு 12,000 rupees 18,000 rupees இருக்குன்னா உங்களுக்கு ஒரு 15% வரும், அமௌண்ட் கூடுதலா இருக்கும். இதுவே வந்து ஒரு 1,000 rupeesக்கு தான் நம்ம கிளாஸ் நடத்துறோம், அதுல நீங்க 10 பேரை கொண்டு வர்றீங்கன்னா 20% உங்களுக்கு நாங்க வந்து கிளாஸுக்கு கமிஷனா கொடுத்துறோம். அது கூட எங்களுடைய ப்ராஃபிட்ல இருந்து உங்களுக்கு ஷேர் பண்றதா, எங்களோட இணைந்து வேலை பாக்குறீங்க, சோ உங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மத்தபடி நீங்க பண்ணக்கூடியது எல்லாமே நீங்க வந்து நாங்க ஒரு வெளியில கிடைக்காத ஒரு ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துட்றோம். உங்களுடைய திறமை, நீங்க வந்து 1,500 rupeesக்கு ஒரு வீடியோ வாங்கிட்டு அதை நீங்க 2,000 சேல் பண்ணலாம், 2,500 சேல் பண்ணலாம், 3,000 பே பண்ணலாம். அது உங்களுடைய திறமையை பொறுத்து. அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்றதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்துறோம். சோ இந்த விளம்பரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தேவை அப்படின்னு நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். இது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி நம்ம டெவலப் பண்ணும்போது நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் புதுசா கிடைக்கும். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் வந்து உங்க ஊர்லயே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நான் சொன்னேன்ல முதல்ல, உங்க வில்லேஜ்ல உங்க ஏரியால ஒருத்தருக்கு தேவைப்படும். இது அப்படி இல்லை. நீங்க சென்னையில இருக்கக்கூடிய ஒருத்தரை உங்களுடைய கான்டாக்ட் மூலமா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அவருக்கும் நீங்க இந்த பிசினஸ் பண்ணி கொடுக்கலாம். சென்னை ரேட்டுக்கு நீங்க கம்பேர் பண்ணணும். இப்ப நீங்க மதுரையில ஒரு கிராமத்துல இருக்கீங்க, அவர்கிட்ட 2,000 ரூபாய் வாங்குறீங்க, சென்னையிலயும் அதே ஒர்க்கை கொடுத்து 2,000 ரூபாய் வாங்க வேண்டியது இல்லை, நீங்க 5,000 ரூபாய் வாங்கலாம். எங்களுக்கு நீங்க அதே 1,500 பே பண்ணா போதுமானது. அப்ப இந்த நெட்வொர்க்கை டெவலப் பண்ணி கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்களை சார்ந்தவங்க அல்லது உங்க மூலமா லோக்கல் ப்ரொடக்ஷன்ல இருக்காங்க பாருங்க, உற்பத்தியாளர், ஒரு சோப்பு அல்லது வந்து ஹெர்பல் ஐட்டம்ஸ், சப்ளிமெண்டரி, இது மாதிரி ஹெர்பல் ஐட்டம்ஸை நாம இன்னைக்கு வந்து அமேசான், பிளிப்கார்ட் மாதிரியான சைட்டுக்கு கொண்டு போய் அவங்க சேல் பண்றாங்க. அதுல என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துல கிட்டத்தட்ட 30% வந்து அவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் போயிடுது. இப்ப உதாரணமா 100 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ராடக்ட் வித்தா அதுல 30 ரூபாய் வந்து அமேசானுக்கு அவங்க பே பண்ண வந்துருது, பிளிப்கார்ட்டுக்கு பே பண்ண வேண்டியது கூடுதலா தான் வருது. 30, 40, 50 அமௌண்ட் அதிகமானா அவங்களுக்கு லாபம் அதிகம் கிடைக்கும். கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு வாங்குறாங்க, ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம். அமேசான்ல விற்பனை செய்யறது நஷ்டம், பிளிப்கார்ட்ல விற்பனை செய்யறது நஷ்டம். ஏன்னா லாபத்துல ஒரு பகுதி வரைக்கும் 50% வரைக்கும் அவங்களுக்கே கொடுத்துட வேண்டியிருக்கு. இப்ப நாம என்ன செய்யறோம், அந்த 50%ல ஒரு 50%. இப்ப உதாரணமா உங்களுக்கு கெயின் வந்து ஒரு 25 ரூபாய் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, சர்வீஸ் சார்ஜ் அமேசான்ல போனா அவருக்கு வந்து 50 ரூபாய் செலவாகுது, அதுக்கு பதிலா உங்களுக்கு 25 ரூபாய் கூடுதலா கொடுக்க சொல்றோம். உங்களுக்கு விற்பனை செஞ்சா 50 ரூபாய் கிடைக்கும், ஆனா நீங்களே டைரக்டா பே பண்றதுனால அமேசானுக்கு பே பண்ணக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு மிச்சம். சோ அமௌண்ட்ல பே பண்ணி அமேசான்ல பே பண்ணா உங்களுக்கு 50 ரூபாய் செலவாகுது, நீங்க 25 ரூபாய் ஒரு கூடுதலா கொடுங்க. சோ உங்களுக்கு 75 rupees ஒரு ப்ராடக்ட்டுக்கு லாபம் உங்களுக்கும் இருக்கு, அவருக்கும் அமேசானுக்கு பே பண்ணக்கூடிய 25% லாபம் இருக்கு. சோ இந்த மாதிரி இது மாதிரி பொருட்களை நீங்க ஊக்கப்படுத்தணும். உங்க பொருள்ல ஏதாவது ஒரு உற்பத்தி இருக்கு அப்படின்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க, எங்க ஊர்ல ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பிக்கிள் பிசினஸ் பண்றாரு, இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்றாரு, நம்முடைய அவரே கொரியர் போட்டு அவரே அனுப்பிச்சிருவாரு, நம்ம அட்ரஸ் மட்டும் வாங்கி கலெக்ட் பண்ணி அமௌண்ட் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டா அவரே அனுப்பிச்சிருவாரு அப்படின்னா, அல்ல நீங்க எடுத்து கொடுத்துறீங்க, அது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னா, நீங்க அடுத்த கட்டமா செய்ய வேண்டியது நம்ம கிட்ட இந்த ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்க ஊர்ல நான் இந்த இவருக்காக நான் மார்க்கெட்டிங் பண்றேன் அப்படின்னா நம்ம குரூப்ல ஷேர் பண்றோம். நம்ம குரூப்ல இந்த ப்ராடக்ட்டுக்காகவும் உழைக்கக்கூடியவங்க இருப்பீங்க,
ஒருத்தர் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம எங்க மூலமா தான் பண்ணணும். இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து மார்க்கெட்டிங் பண்ணும்போது நேரடியாக ஒரு கம்யூனிட்டி டெவலப் ஆகும், உற்பத்தியாளர்களுடைய விற்பனை அதிகமாகும். இப்ப சேலத்துல ஒருத்தர் இருக்காரு, திருநெல்வேலியில ஒருத்தர் வந்து நம்ம குரூப் வழியா இன்ட்ரடியூஸ் பண்றாரு. நாங்க தான் எடுத்து கொடுக்குறோன்னு இல்ல, சேலத்துல இருக்கக்கூடியவங்க திருநெல்வேலிக்காரருடைய ப்ராடக்ட சேலத்துல சேல் பண்றாரு, அவர் மூலமா சேல் பண்றாரு, விற்பனை பண்றாரு, மார்க்கெட்டிங் பண்றாரு. சோ இப்ப திருநெல்வேலிக்காரர் 75% ருபீஸ டைரக்டா சேலத்துக்காரருக்கு கொடுத்துறாரு. புரிஞ்சிருச்சா? இதுதான் நம்ம பண்ணக்கூடிய இந்த கான்செப்ட். இதனால நம்மள சார்ந்து இருக்கக்கூடியவங்களுடைய பொருளாதாரமும் டெவலப் ஆகும், நம்மளுடைய பொருளாதாரம் டெவலப் ஆகும். ஓகே, இப்ப ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. பிரபாகர் சாரும் நானும் பேசுறது தயாரா இருக்கும். நாங்க சொன்னதெல்லாம் தெளிவா புரிஞ்சிருச்சா? முதல்ல மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ரொம்ப எளிமையா உங்களுக்கு சொல்லிருக்கோம்னு நினைக்கிறேன். குட் ஆஃப்டர்நூன் சார். எஸ், குட் ஆஃப்டர்நூன். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன் மேம். சார் நான் ரசிகா பேசுறேன் சார். எஸ் மேம், சொல்லுங்க. இன்றைக்கான டாஸ்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிகாஸ் இப்ப பார்த்தோம்னா எல்லாருமே செல்ஃபாவே எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு, பட் சேல்ஸ் பண்றதுக்கு தான் இடம் தெரியல. எங்க யார அப்ரோச் பண்றது அப்படின்னு தெரியாம அந்த ப்ரொடக்ஷனும் வேஸ்ட் ஆகி போகுது. எனர்ஜியை வந்து நம்மளே டிப்ரெஷன் ஆகிக்கிட்டு போற நிலைமையில இப்ப இருக்குது இந்த சினாரியோ. இது ஏன் நான் சொல்றேன்னா, என்னோட ஃபேமிலில என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாருமே செல்ஃபா ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப என்கிட்ட சொல்றாங்க, நீ வந்து என்னோட ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பட் என்ன பிரச்சனைனா, என் ஃப்ரெண்டு ஒரு பேர்ல வச்சிருக்காங்க, என்னோட ஃபேமிலில ஒரு பேர் வச்சிருக்காங்க. சோ இதை எப்படி சார் நம்ம மார்க்கெட் பண்றது? ஒரே ப்ராடக்ட்ட ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் வச்சிருக்காங்களா? இல்ல சார், இது ஒரே ப்ராடக்ட் இல்ல, நிறைய பேர் நிறைய விதமா செஞ்சிருக்காங்க. பல பேர்கள் அவங்க பேர் சொல்றேன். இப்ப நீங்க வந்து அவங்கள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, ஃபுல்லா உங்க கேர் ஆஃப்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நாம இந்த நெட்வொர்க் முழுமையா ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு அடிக்கடி இது மாதிரி இன்ட்ரோடக்டரி மீட்டிங் நடத்துவோம். அப்ப ஒவ்வொரு வாரமும் இது மாதிரி 4 ப்ராடக்ட், 4 பேர் 5 பேருடைய பொருட்களை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். இப்ப நீங்க முதல் கட்டமா செய்ய வேண்டியது, நீங்க உங்களை மாதிரி இந்த மீட்டிங்ல அட்டன் பண்ணி இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பேர் இந்த மாதிரி வில்லிங்கா இருக்கீங்கிறத இந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. அடுத்த கட்டமா உங்களை சார்ந்தவங்க இது மாதிரி பார்ட் டைமா இன்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வந்து வீட்டுல ஹோம் மேக்கரா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க, படிச்சுக்கிட்டே ஏதாவது இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க, உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நாங்க குரூப்ல போடுற இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள உங்க மூலமாவே இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி இந்த நெட்வொர்க்குள்ள கொண்டு வாங்க. ஓகே, இதுதான் இப்போதைக்கு நீங்க முதல் கட்டமா செய்ய வேண்டிய வேலை. இதை முடிச்சிட்டீங்கன்னா நம்ம வந்து அடுத்த மீட்டிங்கான ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம் நம்ம குரூப்லயே. இப்ப நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய குரூப்ல இருந்து நம்ம வேற குரூப் போட்டுருவோம். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இப்ப இருக்கிறது வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷனுக்கான குரூப் தான். யாரெல்லாம் நம்ம நெட்வொர்க்குள்ள வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அவங்களை கனெக்ட் பண்ணுவோம். ஒர்க் பண்றவங்களை மட்டும் தான் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்ப அந்த குரூப்ல ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா நம்ம அடுத்த மீட்டிங்ல வந்து அந்த 50 பேருக்கும் ஒரு 3 பேருடைய ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறோம். இதுக்கு எந்த கட்டணம் நீங்க செலுத்த வேண்டியதில்லை. நாங்க ஜஸ்ட் இது மாதிரி ஒரு ஜூம் ஓபன் பண்ணி உங்களுக்கு ஒரு மீட்டிங் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க இதே மாதிரி விஷுவலா உங்களுடைய ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி சேல் பண்ணணும், இதனுடைய அட்வான்டேஜ் என்ன, இதுல இருக்கக்கூடிய என்ன மாதிரியான நெகட்டிவிட்டி கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்றது, என்ன மாதிரி இதுல அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட்னா அந்த ஹெர்பல் ப்ராடக்ட் நம்ம எப்படி சேல் பண்றது, இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குங்கிறத எப்படி சொல்லணும், அவங்க என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்லணும், இதுக்கு என்ன ரேட்டு, எவ்வளவு பெர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து மார்ஜின் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க டீட்டெயிலா நம்ம கிளாஸ் வழியா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்ல சார், எங்களுக்கு போதுமான அளவுக்கு உற்பத்தி பண்ண தெரியும், ஆனா எங்களுக்கு இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்க அப்பவும் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். ஒண்ணுல நாங்க செய்வோம், அல்லது எங்கள்கிட்ட இது வரைக்கும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவங்க யாராவது ஒருத்தவங்களை உங்களுடைய ப்ராடக்ட், ஏன்னா நாங்க மட்டுமே பேசிட்டு இருக்க கூடாதுல்ல, உங்களுடைய ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக அவங்கள்ட்ட சொல்லுவோம். அப்ப அவங்க உங்களுடைய வேலையை செய்வாங்க. கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுடைய நம்பரா தான் இருக்கும்.
ஸோ நம்ம நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய மீதி 49 பேரு உங்களுடைய ப்ராடக்டை சேல் பண்றதுக்கு அல்லது எடுத்து விற்பனை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்கள இப்ப தனிப்பட்ட முறையில அதுக்கு அடுத்த கட்டத்துல கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த மீட்டிங்ல அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு 3 பேருடைய பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு கண்டினியூ ப்ராசஸ், ஒரு செயின் ப்ராசஸ். இது சேம் டைம் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு பூரா இதே மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை ஒரு பக்கம் நெட்வொர்க்ல இணைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் நாங்களும் சேர்ந்துதான் இந்த வேலையை செய்யணும். நாங்க மட்டும் செய்யறோம், நீங்க சும்மா இருக்கீங்க அப்படின்னா அப்பவும் உங்களுக்கு டெவலப்மெண்ட் வராது. நீங்களும் உங்க சர்க்கிள்ல அவங்க சொந்தக்காரங்க, படிக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, இப்போ ஃப்ரீயா இருக்காங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஃப்ரீயா இருக்காங்க, ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஜஸ்ட் இதுல எந்த முதலீடு செய்ய வேண்டியது இல்லையா. அவங்க இன்ட்ரெஸ்ட் உண்மையிலேயே அவங்க உழைக்கிறதுக்கு, ஒர்க் பண்றதுக்கு, இந்த கான்செப்ட்ல ஈடுபடுறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்கன்னா அது மட்டும் போதுமானது. நீங்க பிரபாகர் சார் கான்டெக்ட் பண்ணுங்க அல்லது என்ன கான்டெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கான உங்க குரூப்ல ஆட் பண்ணிக்கிறதுக்கு மத்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றதுக்கு நாங்க அரேஞ்ச் பண்றோம். இப்ப ரஷிகா மேம், நீங்க இப்ப கேட்டதுக்கு என்ன பதில் அப்படின்னா, நீங்க முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு நெட்வொர்க் கம்ப்ளீட்டா ஓரளவுக்கு பேலன்ஸ்டா ஒரு 50 மெம்பர்ஸ் அப்படிங்கிறத நாம அடுத்தடுத்த நாட்கள்ல கொண்டு வர இருக்கோம். வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது டைரக்டா இன்ட்ரோடக்டரி செஷனுக்குள்ள போயிடலாம். ஓகே, அப்ப நீங்க இதை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அவங்க கம்பெனி பேர்லயே அவங்க சேல் பண்ணிக்கலாம். நீங்க ஜஸ்ட் சேலுக்கான லீடு மட்டும் தான் உருவாக்க போறீங்க. எந்த கம்பெனி பேரோ நம்ம எதுவுமே நம்ம மாத்த வேண்டியது இல்லை, எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை. அதெல்லாம் அவங்க செய்யக்கூடிய வேலை, நமக்கு எந்த வேலையும் இல்லை. ஜஸ்ட் நம்ம அவங்கள கனெக்ட் பண்ணக்கூடிய வேலையை மட்டும் தான் பார்க்கணும். ஓகே சார், நம்ம இந்த ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்மோட லிங்க் சேட்டில் கேட்டாங்க, அந்த சேட்டில் போட்டிருக்கோம். ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இப்போதைக்கு புதுசாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லாமல் இணைஞ்சிருந்தீங்கன்னா இணைஞ்சிக்கங்க. இந்த ஃபார்மில் வர்றவங்கள வச்சு நம்ம வந்து புதுசாக சார் சொன்ன மாதிரி அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ப்ரோ குரூப்பில் வருவாங்க. இப்போ ஸ்கில்நெட் நெட்வொர்க்கில் தான் வந்திருக்கிறாங்க. ப்ரோ குரூப்பில் யாரெல்லாம் வில்லிங்னஸ் கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் வருவாங்க. இதே போல் இதை வீடியோவில் பார்க்குறவங்களுக்கும் அதே தான். இந்த ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த ப்ரோ நெட்வொர்க்கில் இணைச்சிப்பீங்க. இதுலேயும் வந்து ஃபில்ட்ரிங் இருக்கும். நீங்கள் இணைந்துட்டு செயல்படவே இல்லை அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏன்னா சும்மா இருக்க முடியாது. அதனால கம்பல்சரி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றதா இருந்தா நீங்க அதுல வாங்க. ஆமா, இது கிவ் அண்ட் டேக் மாதிரி தான். உங்களுக்கும் நாங்க ஆமா, உங்களுடைய பிசினஸ் கண்டிப்பாக எதா இருந்தாலும் நம்ம ஒரு ஓப்பனா எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஓகேவா? டிஸ்கஸ் பண்ணி ஒன்று அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். அதனால் இது வந்து கொஞ்சம் நம்ம இது சீரியஸாக சில பயிற்சிகளும் இது கூட இருக்கும். நம்ம இதை எப்படி பண்ணலாங்கிற பக்காவான பிளானிங்கு எல்லாமே இருக்கும் இதில். இது ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் அப்படிங்கிறது தான், ஒரு நேர்த்தியாக திறம்பட. அதாவது இப்போ கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு நாம நம்மளுடைய உழைப்பை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து எந்த நிறுவனமா இருந்தாலும் திரும்ப ஒரே கம்பெனி அமேசான் சொல்லிட்டு இருக்க கூடாது. எந்த கம்பெனியா இருந்தாலுமே கார்பரேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு கொடுக்கக்கூடிய கெயினை நாம ஏன் இது மாதிரி லோக்கல் பீப்புள்ஸ் நம்முடைய வட்டார வகையில இருக்கக்கூடியவங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது? ஆமா, அதே போல மார்க்கெட்டிங் அப்படிதான், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிதான். நம்ம அதுவும் மெட்டா கம்பெனி, கூகுள் கம்பெனிக்கு தான் நமக்கு பணம் கொடுக்குறோம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுக்கு கொடுக்குறோம். லோக்கலில் உள்ளவங்க பொருளை கூட அமேசான் வழியாக வாங்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா காரைக்கால்லேருந்து அனுப்புவாங்க, ஆனால் அமேசான் வந்து இடையில உட்காந்துருப்பாங்க. அது வெளிநாட்டுக்காரங்க செய்கிறத நம்ம ஏன் செய்யக்கூடாது? நம்ம வட்டம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வட்டமாக தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்கும். ஏன்னா சரியா செயல்பட போறோம். சரி, வேற எதுவும் சந்தேகம்? வேற ஏதாவது கேள்விகள்? சார், இந்த மீட்டிங் யூடியூப் லிங்க் அனுப்பிடுவீங்களா சார்? அனுப்புறாங்க சார். நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களா சார்? அதுல போட்டுறேன் சார். ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, வேற எதுனாலும் கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம், குழுவில் கூட நீங்கள் கேட்கலாம். நம்ம நம்பரு, சார் நம்பர், என் நம்பர் எல்லாமே நான் சேட்டில் போட்டிருக்கிறேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் போட்டிருக்கிறேன், அந்த ஃபார்ம் அனுப்புகிற லிங்க் போட்டிருக்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபார்ம் மட்டும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா போதும், நாங்கள் அந்த ரெக்கார்டை வச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு. இப்போ ரெஜிஸ்டர் பண்றது இப்பவே பண்ணணுமா, மீட்டிங் முடிச்சிட்டு பண்ணணுமா? மீட்டிங் முடிச்சிட்டு பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, இப்போ பண்ணணும்னு சொல்லல சார். நெக்ஸ்ட் மீட்டிங் எப்போ சார்? இல்ல சார், கொஞ்சம் ஸ்ட்ரெngth வந்து இந்த ஃபார்ம் நீங்களும் உங்க சர்க்கிளுக்கு இதை எஸ்டாப்லிஷ் பண்ணுங்க சார். இந்த வீடியோவும் நீங்க ஷேர் பண்ணுங்க. யாராவது பர்சனலா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இருக்காங்க, இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் வேலை செய்ய முடியாம இருப்பாங்க, உடல்நல குறைபாடு இருக்கலாம்,
சில பேர் சிங்கிள் பேரண்டா இருக்கும், பிள்ளைய பார்த்துட்டு வெளியில போய் வேலை செய்ய முடியாதுங்கிற மாதிரி இருப்பாங்க. சோ இந்த மாதிரி கேட்டகரியில யார் இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில, ஏன்னா யாருக்காவது உதவி வாங்கி கொடுக்கறத விட, சீன பழமொழிதான் என்ன, மீன் பசித்தவனுக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கத்துக் கொடுங்க அப்படிங்கறதான் நம்மளுடைய கான்செப்ட். அது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு காலம் பூரா யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறத விட, நீங்க அந்த அவங்களுக்கு தேவையானதை இது மாதிரி ஒரு வாய்ப்பு, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம நீங்க நேர்மையா இருந்தா மட்டும் போதுமானது, வேற எதுவுமே இல்ல. இது இப்ப காசு கூட பாத்தீங்கன்னா எல்லாமே பேமெண்ட் கேட்வே தான். யாரும் கையில காசு வாங்கி ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்கல, எல்லாம் கடன் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி பிரச்சனையே வராது. ஆர்டரோட எப்படி அமேசான்ல பேமெண்ட் பண்றாங்க அது மாதிரி அவங்க பேமெண்ட் பண்ணிட்டு வாங்க போறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க யாரும் வந்து பேட் டெலிவரிக்கு அலோவ் பண்றாங்களோ அவங்க டைரக்டா பொருளை கையில கொடுத்து காசு வாங்க போறாங்க. ஸோ அதனால நமக்கு அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. பணம் வாங்கிட்டு நமக்கு தராம இருந்துருவாங்களாங்கிற மாதிரியான சிக்கல்லாம் எதுவுமே கிடையாது. பேமெண்ட் கேட்வேல டைரக்டா ஜிபேயோ அல்லது லேசர் பே மாதிரி ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அவங்க அதுல பே பண்ணிட்டு அவங்க பொருள் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பண்ண போறாங்க. இல்ல நான் வந்து பே டு டெலிவரி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறவங்க டைரக்டா கொரியர்ல கொடுத்துட போறாங்க, அவங்க வாங்கி கொடுத்துட போறாங்க. இல்ல நமக்கு எந்த சிரமமும் இல்லை. நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பொருள் போய் டெலிவரி ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே பே டு டெலிவரியா இருந்தாலும் பேமெண்ட் அவங்க வாங்குறதா இருந்தாலும் அதனுடைய கமிஷன் என்னவோ அதை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துட போறாங்க. இப்ப நம்ம எங்களுடைய ப்ராடக்ட் டைரக்டா வாங்குறதா இருந்தா நீங்க தான் பேமெண்ட் பண்ணணும். இப்ப ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறீங்க, ஒரு போஸ்டர் தான் சார் வேணும், ஒரு லோகோ தான் வேணும்னு கேக்குறீங்க, நாங்க ஒரு 200 rupees சொல்றோம், இல்ல 100 rupees சொல்றோம். நீங்க அந்த லோகோ வாங்கிக்கிட்டு நீங்க எங்களுக்கு 100 rupees பே பண்ணிட்டு நீங்க லோகோ வாங்கிக்கணும். ஓகே, நீங்க அதை 200 ரூபாய்க்கோ 250 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ நீங்க சேல் பண்றீங்க, அந்த அமௌண்ட் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது. எங்களுடைய ப்ராடக்ட் இப்ப அதே மாதிரி நாங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கிறோம், வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு தர்றோம்னு சொல்றோம். வெப்சைட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் வெளியில வாங்குற ரேட், நீங்க எங்களுக்கு 7,000 rupees பே பண்றீங்க, 7,500 பே பண்றீங்க. சோ உங்களுக்கு 2,500 நார்மல் ரேட்லயே கிடைச்சிடும். இல்ல அதே வெப்சைட்டை நீங்க 12,000 சேல் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க உங்களுடைய வேல்யூக்கு அதே 12,000 சேல் பண்ணலாம், எங்களுக்கு நீங்க 7,500 தான் பே பண்ண போறீங்க. புரியுதுங்களா? இதுதான் உங்களுடைய பிசினஸ் growth. நீங்க எவ்வளவு தூரம் இதுல இன்வெஸ்ட்மெண்டா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான கெயின் அதுல கிடைக்கும். சார் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல B2C பண்ணலாம் சொன்னீங்க, B2Bயும் கான்டாக்ட் பண்ணலாம்ல சார்? எஸ் சார், B2B தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா அப்பதானே உங்களுக்கு கெயின் அதிகமா கிடைக்கும். B2C அப்படிங்கிறது தேவைக்கு கொடுக்க, அது பிரச்சனை இல்லை, கஸ்டமருக்கு டைரக்டா கொடுக்கறது. B2B பண்ணும்போது ப்ராடக்ட் டைரக்டா உங்களுக்கு வந்து நீங்களே ஒரு சேலரா மாறிடுறீங்க, உங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தர் வாங்குறாங்க. அப்போ நீங்க அதுக்கான பிரைஸ் இப்ப நாங்க கொடுக்குறோம். ஸ்கில்நெட்ல இருக்கிற ப்ராடக்ட் ஒரு விளம்பரம் பண்றீங்க அல்லது ஒரு வெப்சைட் பண்றீங்க அப்படின்னா அது B2B தான், டைரக்டா நாங்க உங்கள்ட்ட கொடுத்துறோம். வெப்சைட் கஸ்டமருக்கு நீங்க தான் கொடுக்க போறீங்க, B2C நீங்க தான் பண்ண போறீங்க. டைரக்டாவே சிக்கு வர்றீங்க அப்படிங்கிறது அதுவும் அலோவ் பண்றோம், தேவைக்கு கொடுக்கலாம். மற்றபடி மேக்ஸிமம் B2B பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது இப்போ நம்ம ஃபார்ம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பிஸ்னஸ் அவங்க விரும்புகிறாங்களோ, இப்போ நம்ம சொன்ன வகையில் அவங்க ஒரு வெப்சைட் நான் வெப்சைட் கிரியேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த வில்லிங்னஸ் சொன்னாங்கன்னா அவங்களுக்கான ப்ரமோஷன் போஸ்டர் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் நம்பர் போட்டு உங்கள் பேர் போட்டு உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வர மாதிரி அந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் நம்ம பண்ணி கொடுப்போம். அந்த வகையில் நீங்கள் வந்து என்ன மாதிரியான பிஸ்னஸ்க்கு ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரே ஒரு பிசினஸ் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றீங்கன்னா அது மட்டும் பண்ணலாம். இல்ல இதுல ஒரு 3 எண்ணம் பண்றேன் சார், இல்ல 5 எண்ணம் பண்றேன் சார் அப்படின்னா நீங்க அதுவும் செய்யலாம். நம்ம கோர்சஸ்ஸு, ரெக்கார்டிங் கோர்சஸ்ஸு, வெப்சைட்டு ப்ளஸ்ஸு அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் என்னென்ன கொடுக்கணும், உங்களுடைய பெயர், ஊர், வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா? எல்லோரும் மெயிலெலாம் போட மாட்டாங்க, அதனால் மெயிலெலாம் இப்போ கதைக்காகாது. நேரடியாக வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு வாட்ஸ்அப் வர மாதிரி நாங்கள் போஸ்டர் பண்ணி கொடுப்போம், அதை நீங்கள் விளம்பரத்தில் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். டைம் ரெகுலரா கிளாஸ் பண்ணிட்டே இருக்கோம், கண்டினியூவா கிளாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிளாஸ் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. 6 months கோர்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, மந்த்லி கோர்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து வீக்லி கோர்ஸ் சாட்டர்டே சண்டே மட்டும் ஜஸ்ட் 500 rupeesல ஒரு சாட்டர்டே சண்டே கோர்ஸ். இப்ப இந்த அமௌண்ட்டை நீங்க எங்கேயும் கூட்டக்கூடாது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரே குரூப்ல தான் எல்லாரும் படிப்பாங்க. நாங்க 500 ரூபாய் பிக்ஸ் பண்றோம்னா 500 ரூபாய் தான் உங்களுக்கு அந்த கோர்ஸுக்கு ரேட். 1000 ரூபாய் பிக்ஸ் பண்றோம்னா 1000 ரூபாய் தான் அந்த கோர்ஸ். எங்கள்ட்ட 1000 ரூபாய் நீங்க பே பண்ணிட்டு நீங்க அதே பார்ட்டிக்கு 2000 ரூபாய்க்கு அந்த கோர்ஸை சேல் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரே வாட்ஸ்அப் குரூப்ல வந்து கனெக்ட் பண்ணுவோம், பல டிஸ்கஷன்ஸ் வரும். அப்ப நீங்க ஏதோ தப்பு பண்ணதா ஆகி போயிடும், அதுக்கப்புறம் உங்களுடைய பிசினஸ் growth ஆகாது. அதனால நீங்க அந்த கிளாஸுக்கு என்ன கமிஷன் பிக்ஸ் பண்றோமா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன்.
ஏற்கனவே ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் நம்ம இந்த கிளாஸஸ் பண்றோம். சோ அந்த லாபத்துல எங்களுக்கு ஏற்கனவே லாபம் பெருசா இல்ல, இருந்தாலும் நாம ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட கிடைக்கிறதுல உங்களுக்கு ஒரு சின்ன பெர்சன்டேஜ் நாங்க பே பண்ணுவோம். நீங்க அதுக்காக தான் ஒர்க் பண்ணணும். மத்தபடி இருக்கக்கூடிய ப்ராடக்ட், இது ஒரு வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க, சோசியல் மீடியால போடுறதுக்கு ஒரு வீடியோ பண்றீங்க, அதே மாதிரி இந்த இது பண்ணலாம். எங்களை நிறைய பேர் கேக்குறாங்க, மேரேஜ் கிரீட்டிங்க வீடியோ பண்றது, ஏதாவது ஓப்பனிங் செரமனியை வீடியோ பண்றது, பர்த்டே விஷஸ் பண்றது, நாங்க ப்ரொஃபஷனலாவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ப்ரொஃபஷனலாவே ஆடியோ பண்ணி உங்களுக்கு எப்படி அந்த விஷஸ் எப்படி இருக்கும். நான் வேணா உங்களுக்கு ஒரு ஆடியோ உங்களுக்கு அனுப்புறேன். எங்களுடைய ரேடியோல இசைமுரசு எஃப்எம்ல அடிக்கடி நேயர்கள் கேட்பாங்க, அதுக்கு நாங்க ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு இசைமுரசுல போடுவோம். நீங்க இசைமுரசுல போடுறதா இருந்துக்கிறதுக்காக கேட்க வேணாம், நீங்க சோசியல் மீடியால அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணிடலாம். ஒரு பர்த்டே ஒரு குழந்தைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க குழந்தைக்கு பர்த்டே போட்டோஸ் எல்லாம் போட்டு டீட்டெயிலா அதை நாங்களே பண்ணலாமே சார் அப்படின்னா நீங்களே பண்ணலாம். பட் ப்ரொஃபஷனலா பண்றதுக்கும் உங்க லெவலுக்குள்ள ஒர்க் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் ஹைடெக்கா கொஞ்சம் ஏஐ டூல்ஸ் எல்லாம் அதிகமா பயன்படுத்தி ஒரு ரீட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல நேர்த்தியா இருக்கும். அது மாதிரி செய்யலாம். அல்ல அதே மாதிரி நீங்க வானொலியிலே பண்ணலாம். நேசகானம் வானொலி அப்படிங்கிறது கமர்ஷியல். சாருடைய எஃப்எம் சேனலும் உலக நாடுகள் முழுக்க போகுது. 2 days, அதாவது இன்னைக்கு நைட்டு 10 மணி, நாளைக்கு பர்த்டேனா இன்னைக்கு நைட்டு 10 மணில இருந்து நாளைக்கு நைட்டு வரைக்கும் ஒரு நாள் பேமெண்ட்ல போகுது. கிட்டத்தட்ட 1.5 நாள் அதனுடைய விளம்பரம் ஓடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப மினிமம் காஸ்ட் ஒரு 1000 rupeesக்கு நாங்க பிராட்காஸ்டிங்கோட சேர்த்து ஆடியோ கொடுக்கும். வீடியோ எஃபெக்டிவா பண்ணி கொடுங்க அப்படின்னா அதுக்கு 1000 ரூபாய் வீடியோட சேர்த்து பண்ணி கொடுக்கும். நீங்க அதை ஸ்டேட்டஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், வீடியோ சோசியல் மீடியாஸ்ல போட்டுக்கலாம். இது மாதிரி உள்ள ப்ராடக்ட்லாம் நீங்க கொஞ்சம் கூட காசு வச்சுக்கலாம். 200 ரூபாய் கூட வச்சுக்கிறோம், 300 ரூபாய் கூட வச்சுக்கிறோம், நோ ப்ராப்ளம். ஏன்னா வெளியில மார்க்கெட்ல இதை விட காசு அதிகமா வாங்குறாங்க. நாங்க 1000 ரூபாய்க்கு பண்ண கொடுக்கறதே வெளியில 2000 ரூபாய் 2500 ரூபாய் வாங்குறாங்க. நீங்க 2000 ரூபாய் வாங்கினா கூட 500 ரூபாய் வழியா மார்க்கெட் ரேட்டோட கம்மியா தான் இருக்கும். சோ இது மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். அதே போல் எந்த ஆர்டர் உங்களுடைய கிளைண்ட் அவங்களுடைய நம்பர் நேம் அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆக மாதிரி இருக்குது. ஒருத்தர் வெப்சைட் ஆர்டர் கொடுக்க போகிறாரு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கூட எங்கள் நம்பர் கொடுத்துடலாம். ஆனால் அவருடைய மொபைல் நம்பரு, அவருடைய நேமு, இமெயில், ஓகேவா, இந்த ஆதாரங்கள் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓஹோ நம்ம நண்பருடைய கிளைண்ட் அப்படின்ட்டு ரெஃபரலில் வராங்க அப்படிங்கிறத நாம் பதிவு பண்ணிக்கிட்டு அதுக்குரிய சன்மானம் உங்களுக்கு வழங்கப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம மீடியா சார்ந்து இப்போ நிறைய இணைய வானொலிகள் உருவாக்கி கொடுத்துட்ருக்குறோம், சில ஆண்ட்ராய்ட் செயலிகள் உருவாக்கி கொடுத்துட்ருக்குறோம். அதே போல் நிறைய பேர் யூடியூப் சேனல்ஸ் எங்கள்கிட்ட கேட்குறாங்க. நான் நிறைய பேருக்கு யூடியூப் சேனல்ஸ் வந்து ப்ரொஃபஷ்னல் சேனல்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த கடந்த 10 ஆண்டுகளை நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். சில பேருக்கு தேவைக்கேற்ப அதை மெயின்டைன் பண்ணி கொடுக்கறது, சில கண்டென்ட் போட்டு கொடுக்கறது, அந்த மாதிரி வேலைகளை அதோட இன்னொரு பண்ணிட்டு முக்கியமான விஷயம் சார், சின்ன சின்ன பிசினஸ் பண்ணக்கூடியவங்க வாட்ஸ்அப் பிசினஸ்ல வந்து கேட்லாக் கேட்பாங்க. இப்ப வந்து ஒரு துணி பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு விதவிதமா வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட், இப்ப ஒரு லேடிஸ் வேர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து நிறைய படங்கள் தேவைப்படும். அது மாதிரி கேட்லாக்க நம்ம ப்ரொஃபஷனலா டிசைன் பண்ணி அவங்களுக்கு எல்லா ரேட் டீடைல்ஸ் எல்லாமே போட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி ஜஸ்ட் ஷேரிங் மட்டும் பண்ணிட்டே இருந்தா போதும். நீங்க கண்டினியூவா பண்றதா இருந்தா அதுக்கும் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. டெய்லி படம் பண்றது, இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு 2 படம் பண்றது, 5 படம் பண்றது, இது மாதிரி ஒர்க்கா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப் பிசினஸ் பண்றது, கூகுள் லொகேஷன் இதெல்லாம் செட் பண்ணி அவங்களுடைய பிசினஸை வந்து டிஜிட்டலைஸ் பண்றது, இது மாதிரி நாங்க இதுல தனியா கோர்ஸை கொண்டு வர போறோம். இது மாதிரி வந்து பண்ணக்கூடியதை தனியா வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் 6 monthsல பண்ணக்கூடிய கோர்ஸை 2 monthsல கம்ப்ளீட் பண்ணி 6 months டிப்ளமா சர்டிபிகேட் வாங்குறது மாதிரி நாங்க இந்த பிசினஸ்க்காக ஒர்க் பண்ணக்கூடியதை தனியா ஒரு கோர்ஸ் கொண்டு வர போறோம். அந்த வேலைகள் எல்லாமே நீங்களும் ஒர்க் எடுக்கலாம், நீங்களும் ஒர்க் எடுத்து கொடுக்கலாம். உங்க கடை, உங்க ஏரியா, ஒரு புதுசா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுதுன்னா அங்க போய் நீங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கான விளம்பரம், உங்களுக்கான வெப்சைட், உங்களுக்கான லொகேஷன், உங்களுக்கான விசிட்டிங் கார்டு, எனக்கு எல்லாருக்கும் தேவைப்படும். ஒரு சின்ன ஒரு கோழி பண்ண வச்சிருப்பாரு, அவருக்கு ஒரு டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு. ஏன்னா நீங்க இன்னைக்கு பிரிண்டிங்ல போய் யாரும் போய் திரும்ப பிரிண்ட் பண்ணி மறுபடியும் அந்த பிரிண்டிங் முடிஞ்சிருச்சு கார்டை கையில கொடுத்தா யாரும் கார்டை கையில வைக்க மாட்டாங்க. சோ நீங்க டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணா அவங்க வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்ல சேர்த்துடலாம், ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ல சேர்த்துடலாம். யாராவது கேட்கறாங்கன்னா ஜஸ்ட் அவங்களுடைய ப்ரொஃபைல்ல அந்த லிங்க் ஷேர் பண்ணிடலாம்.
ஒரு 1000 rupees வாங்கலாம். நீங்க எங்களுக்கு ஒரு 700 rupees பே பண்ணா போதும். ஒரு டிஜிட்டல் விசிட்டிங் கார்டை டிசைன் பண்றதுக்கு நார்மல் ரேட் 1000 rupees மார்க்கெட் ரேட். எங்களுக்கு 700 பே பண்ணா நீங்க 300 rupees எடுத்துக்கலாம். சோ இது நிறைய பண்ண முடியும். உங்கள்ட்ட ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கிற நிறுவனங்கள், ஏற்கனவே உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பிசினஸ், பினான்ஸ் வச்சிருப்பாங்க, ஒர்க் ஷாப் வச்சிருப்பாங்க, டெய்லரிங் ஷாப் வச்சிருப்பாங்க. அது மாதிரியான இடங்கள் எல்லாம் போய் நீங்க ஜஸ்ட் ஒன் டைம் பேமெண்ட் 1000 rupees வாங்கி அவங்க டீடைல்ஸ் எத்தனை படம் வேணாலும் கொடுங்க. அவங்க படம் விதவிதமா வச்சிருப்பாங்க. 10 படம் போடணும் சார், போடலாம். எத்தனை படம்னா 100-200 படம் கொடுத்துடக்கூடாது. ஒரு 10 படம் விசிட்டிங் கார்டுல ஒரே ஒரு படம் தான் போட முடியும். பிரிண்டிங் கார்டுல ஒரு 10 படம் கொடுக்கலாம். 10 படங்களையும் சேர்த்து ஒரு கார்டுல போட்டு கொடுத்துரும். ஒரு 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 பேஜா கொடுத்துரும். ஒரு பேஜ், ஒரு லேண்டிங் பேஜ் பண்ணி கொடுக்கணுமா கொடுத்துடலாம். ஒரு பக்கம் 1 பேஜ் வெப்சைட் வேணும் சார். அவங்க டீடைல்ஸ் அதுல இருந்தே வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணி வந்துடணும். அதுல இருந்தே கால் பண்ணிடணும், வாட்ஸ்அப் கால். அது மாதிரி பண்ணணுமா அதுவும் பண்ணிடலாம். எல்லாம் இது மாதிரி 1000 rupees, 1500 rupees, 2000 rupees. நீங்க ஒர்க்கை பார்த்துட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள்ட்ட ரேட் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லிடலாம். பிரபாகர் சாருக்கு மெசேஜ் போடுங்க. எனக்கு போடுறதா எனக்கு கால் பண்ணிருங்க. எனக்கு மெசேஜ் மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். மெசேஜை போட்டு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு சொல்லிட போறேன். இவ்வளவுதான் உங்களுடைய. நம்ம குரூப்ல வந்து புதுசா ஸ்கில்நெட்டோடைய பயிற்சிகள் எதுலேயுமே இணையாம சில நண்பர்கள் வந்திருக்கீங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ஸு எல்லா விதமான பயிற்சிகளும் நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கணும். அதனால் நம்ம பயிற்சிகளில் நீங்கள் இணைஞ்சிங்க. ஏன்னா டிஜிட்டல் ஸ்கில் இருந்தால் தான் டிஜிட்டலில் நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட்டிங்கை வெற்றிகரமாக செய்யணும்னா உங்களுக்கு அடிப்படையாக சில பயிற்சிகள் தேவை. நீங்களும் ஓரளவு எல்லாமே செய்யக்கூடிய கெப்பாசிட்டி வந்து வளர்த்துக்கணும். ஓகே, ஏன்னா நிறைய பேர் புதுசாக லிங்க் பார்த்துட்டு புதுசாக வந்திருக்கீங்க. ஸ்கில்நெட்னா நம்முடைய பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாத வந்திருக்கீங்களா. உங்களுக்கு எங்களுடைய அன்பு கோரிக்கை, எங்களுடைய பயிற்சிகளில் இணைந்து கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்புறமே நிறைய பெற்றுக்கொள்ளுங்கள். ஒன்லி பிசினஸ்க்காக மட்டுமே, இந்த மாதிரி டிஜிட்டல் பிராண்ட் பிசினஸ்க்காக மட்டுமே நம்ம தனியா பின்னால கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். எந்த கோர்ஸா இருந்தாலும் நீங்க அதுக்காக உங்களை சார்ந்தவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்க சார்ந்து இருக்கக்கூடிய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவங்க ஜாயின் பண்ணக்கூடிய பட்சத்துல அதுக்கு தகுந்தது மாதிரி உங்களுக்கான வேல்யூ இருக்கும். இது ஒரு கண்டினியூ ப்ராசஸ். வந்து ஒரு தடவை சேல் பண்றதோட நிக்கிறது இல்லை. நீங்க எப்ப ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கான இது உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே, நீங்க இந்த நெட்வொர்க்கை முதல்ல டெவலப் பண்றதுக்கு நீங்க முதல் கட்டமா வந்து இது ஒரு கொஞ்சம் பினான்சியலா ரொம்ப மோசமா இருக்காங்க, இவங்க ஃபேமிலியில ஒருத்தர் அவங்க குரூப்ல சேர்த்துக்கோங்க. இந்த நெட்வொர்க்ல அவங்களை ஆட் பண்ணுங்க. ஏதாவது அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு வேலையை அவங்க செய்யட்டும். சில பிள்ளைங்க வந்து அவங்களே நான் நல்ல பக்கா எடிட்டரா இருக்காங்க, ப்ரொஃபஷனல் எடிட்டிங் இருக்காங்க. எங்கள்கிட்ட அவங்க கொஞ்சம் மாடல்ஸ் எல்லாம் அனுப்பிட்டாங்கன்னா, இப்ப உங்களை மாதிரி யாராவது மார்க்கெட்டிங் பண்ணி கொண்டு வரும் போது அவங்களுக்கு நாங்க அந்த ஒர்க்கை கொடுத்து அவங்களுக்கான பேமெண்ட்டை வாங்கி கொடுத்துருவோம். புரியுதா உங்களுக்கு? சோ அவங்களே நல்ல எடிட்டர், ரொம்ப பர்ஃபெக்டா பண்றாங்க, குவாலிட்டியா இருக்கு, ப்ரொஃபஷனல் எடிட்டரா இருக்காங்க. ஆல்ரெடி எங்கள்கிட்ட இது வரைக்கும் 5 வருஷமா கத்துக்கிட்டதுல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம். இருந்தாலும் இவங்களுக்கும் இவங்களுடைய ஒர்க் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, கரெக்டா இருக்காங்க, சொன்ன டைமுக்கு கொடுக்குறாங்க, நேர்மையா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நாம அந்த வாய்ப்பை கொடுக்கலாம். ஓகே சார், இப்போ ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்கவுங்க கேட்டலாக் கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணா அது எல்லாருக்குமே பெனிஃபிட்டாவும் இருக்கும். அவங்க அதுல கொஞ்சம் ஐடியாவும் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். இப்போ கண்டிப்பா சார், நம்ம அடுத்த மீட்டிங்ல அவங்க எங்களுக்கு தெரியணும். எங்களுக்கு முதல்ல மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமா அடுத்த கட்டமா நீங்க என்னென்ன பண்றீங்கிறத எங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். இது எதுவா இருந்தாலுமே எங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளால் இருந்தா மட்டும்தான் இத ப்ராப்பரா கொண்டு போக முடியும். எல்லாருமே அவங்கவுங்க சரியத்துக்கு ஒவ்வொன்றும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் இப்போ என்ன பண்றாங்க, நானும் அஸ்கர் சார் முதல் நாள் ஓப்பன் குரூப்பாக போட்டோடனே பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லேருந்து ஃபாரின்லேருந்து வந்து மெசேஜாக போட்டு தந்தாங்க. அதனால வந்து அது எடுபடாமல் போயிடும். தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த குழு கிடையாது, வணிகத்தை வளர்ப்பதற்காக. அதனால இப்போ நம்ம மெம்பர்ஷிப்க்கு ஒரு லிங்க் கொடுத்து உங்களுடைய டீட்டெயில் வாங்குகிறோம் இல்லையா, அடுத்தது உங்களுடைய ப்ராடக்ட்டு அல்லது உங்களுடைய சர்வீஸ் சார்ந்து அதுக்கு ஒரு ஃபார்ம் போட்டு உங்களுடைய டீட்டெயில் வாங்குவோம். அதை நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது நம்ம நெட்வொர்க்குள்ளார கொண்டு வருவோம். ஓகேவா? அதனால எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் அப்படியே மெசேஜ் போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தீங்கன்னா, அது ஏற்கனவே தான் நானே 1000 குரூப்பில் இருக்கிறேன். 1000 குரூப்பில் நான் இருக்கிறேன். அப்புறம் எதுக்கு புதுசாக ஒரு குரூப் எனக்கு? அதனால் இது வேற அது நீங்கள் சொல்கிறது வேற. அது வந்து ப்ராப்பராக நீங்கள் கொடுத்து உங்களுடைய பிசினஸை அறிமுகப்படுத்தி நம்ம நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாருடைய பிசினஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். பட் அது நாம தான் எந்தெந்த ப்ராடக்ட், ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி வந்துடக்கூடாது. ஒருத்தர் வந்து துணி பிசினஸ் பண்றாருன்னா அவரை ஒரு நாள் அலோவ் பண்றோம், அதே நாள்ல இன்னொரு துணி பிசினஸ் அலோவ் பண்ண மாட்டோம். அதனால நம்ம சொல்ற டைமிங்ல நம்ம சொல்லக்கூடிய
நாள்ல தான் அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சரி. நம்ம இந்த ஓகே, நம்ம நம்ம எல்லா அதை பத்தி இது என்ன ரெண்டாவது நடக்குதுங்கிறது இதில் எல்லாருக்குமே மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து மீட்டிங் போடும்போது எல்லாம் வடிகட்டி கரெக்டான நபர்கள் தான் கடைசியாக இருப்பாங்க. ஓகேவா? சரி புதியவர்கள் இப்போ வந்தால் கூட அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பயிற்சிகளுக்கு பிறகு அவங்களோட செயல்பாடுகள் பொறுத்து தான் நம்ம அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பவுண்டிங் நெட்வொர்க் வந்து நம்ம உருவாக்குறோம். அது மூலிமா அந்த நண்பர்கள் மூலிமா எல்லா விஷயங்களையும் செய்கிறோம். எது செஞ்சாலும் எல்லாருக்கும் ஒரு பர்சன்டேஜில் நம்ம இன்கம் கொண்டு வர்றது முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் நேரடியாக கொண்டாந்து குரூப்பில் வந்து நான் ஒரு கேட்லாக் போட்டுடுறேன் அப்படிங்கிறதுக்காக குரூப் கிடையாது. அது 1000 குரூப் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து அந்த கேட்லாகில் உள்ளதை நம்ம 50 நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரமோஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்திலிருந்து இல்லை நீங்கள் மற்றவங்கள்ட்டேருந்து வாங்கி பண்ணுறீங்கன்னா அதில் கிடைக்கிற லாபத்திலேருந்து ஒரு சதவீதம் நம்ம குரூப்பில் உள்ளவங்களுக்கு வரணுங்கிறது தான் நம்ம கான்செப்ட். அதாவது நம்ம குரூப்ல இருக்கவங்க நமக்காகவும் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, நம்ம வந்து மத்தவங்களுக்காகவும் நம்மளும் மார்க்கெட்டிங் அவ்வளோதான், பண்ணுவோம். கரெக்டாக Yes, yes, சொன்னீங்க. அவ்வளவுதான். அவ்வளோதான், கரெக்டாக சொல்லிட்டீங்க சார். நன்றிங்க சார். நம்ம மீண்டும் சந்திப்போம். நம்ம இந்த குழுவில் வந்து உங்களுக்கு தேவையான போஸ்டர்ஸு, டிசைனிங்கு, பாம்ப்ளெட்டு, பிடிஎஃப் எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். குறிப்பாக உங்கள் நேம் போட்டு இமெயில் போட்டு இதெல்லாம் நான் வாட்ஸ்அப் நம்பர் போட்டு போஸ்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய இல்ல நம்பருக்கு இப்போ நீங்கள் டேரெக்டாக இப்போதைக்கு நாம டீட்டெயில் ஒரு பிளான் ஃபிக்ஸ் பண்ணிப்போம் சார். அடுத்த ஒரு 10 days வந்து நீங்க சரியான ரைட் பர்சனை கண்டுபிடிச்சு இந்த நெட்வொர்க் உள்ள கொண்டு வரக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்க. அதுக்கு ஒரு 10 days பிறகு நம்ம அடுத்த மீட்டிங் எப்போங்கிற டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அதே குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம். சரி. அந்த குரூப்ல அடுத்த கட்டமா நம்ம செய்ய வேண்டிய வேலையை முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நெட்வொர்க்கை டெவலப் பண்றதுக்கான வேலையை மட்டும் நீங்க செய்யுங்க. சரி, உங்களுக்கு எந்த உதவி தேவைனாலும் வாட்ஸ்அப்பில் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அடுத்தடுத்து டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆரம்பம் இன்னைக்கு. சரியா? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.